Tamil Bible Study. மத்தேயு 7ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். அப்போ இது நம்ம சில வசனங்களை சேர்த்து வாசிச்சிடலாம், அப்போதான் புரியும், எல்லாம் அது ரிலேட்டட். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கு அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். இப்போ இந்த 5 வசனம் ரிலேட்டட். என்ன முதல் வசனம் சொல்லுகிறதுனா, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். அப்போ எப்படி ஒரு லிட்ரலாக சில வசனங்களை எடுக்க முடியாதோ அதே மாதிரி தான் இந்த வசனத்தை லிட்ரலாக எடுக்க முடியாது. எப்படின்னா, குற்றம் பண்ணவன் தான் சொல்லணும், நீதிமான் தான் சொல்லணும், குற்றவாளி தான் சொல்லணும் இல்லையா? அப்படியும் வசனம் சொல்லி கொடுக்குது. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகளா என்று தீர்க்காதிருங்கள்னு ஏன் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, மாய்மாலமான ஒரு குற்றத்தை செலுத்துறது, அல்லது நீதிமான குற்றவாளின்னு சொல்றது, அல்லது குற்றவாளி நீதிமான் சொல்றது, அல்லது அவனுடைய குற்றம் என்னவோ அந்த குற்றத்தை பெரிதாய் காண்பித்து கொடுக்கிறது, இப்படிப்பட்டதான காரியங்கள் நல்லா சொல்றாரு. அதனால்தான் இந்த 5 வருஷத்தை படிக்கணும், அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கு வளர்க்கப்படும் அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த தீர்க்கிறதுக்குன்னு ஒரு ஸ்கேல் வச்சிருப்போம். அளவு அப்படின்னு சொன்னா அதுதான் ஸ்கேல். அப்போ என்னுடைய காரியம் வரும்போது நான் ஒரு ஸ்கேல் வச்சிருப்பேன். இப்போ மற்றவங்களை தீர்க்கிறதுக்குன்னா நான் இன்னொரு ஸ்கேல் என்ன பண்ணுவேன், யூஸ் பண்ணுவேன் இல்லையா? இப்போ நம்ம நிறைய காரியங்களை இப்படி பார்க்கலாம். நமக்குன்னு வந்தால் நம்முடைய பிஹேவியர் வேறு மாதிரி இருக்கும், மற்றவர்களுக்குன்னா நம்முடைய பிஹேவியர் மற்றவங்களா இருக்கும். நம்மனா ஒரு குட்டு மட்டும் வாங்கணும், மற்றவங்கன்னா இன்னும் 2 குட்டு குட்டுனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம்ல. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மாய்மாலம்னு சொல்கிறாரு. அப்போ 2 குட்டு தான் நியாயம்னா நீ 2 குட்டு வாங்கிக்கணும், அதுதான் நியாயம். அப்போ இந்த காரியத்தை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதுக்கு மேலே போனீங்கன்னா அது காணப்படும் பாருங்க. 3ல், நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கு, உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிகரேட்டிவ் ஸ்பீச். ஆக்சுவலா கண்ணில் இருக்கிற உத்தரம் துரும்பு அப்படின்னு சொல்றதான காரியம் பாருங்க. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு, லாகா பிளாங்க்ன்னு இருக்கா? பிளாங்க்னா ஒரு பெரிய என்ன சொல்லலாம், நீங்க ஒரு பெரிய மர சட்டம்னு எடுத்துக்கலாம். ஸோ அது கண்ணில் இருக்குமா என்ன? அப்படி கிடையாது. அதாவது நம்ம இன்னொருத்தர் கண்ணில் இருக்கிறதான சின்ன தூசியை பார்க்கறதுக்கு நம்மளுடைய கண்ணு கிளியரா இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஆனால் நம்முடைய கண்ணில் தூசி இருந்தால் கூட நம்ம முடியாது, மற்றவங்க கண்ணில் இருக்கிறத பார்க்க முடியாது. அது ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஃபிகரேட்டிவ் ஸ்பீச்சாக சொல்கிறாரு. பெரிய ஒரு பிளாங்க் இருந்தால் கூட, ஒரு லாக் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா உன்னால் எப்படி பார்க்க முடியும்? உன் கண்ணில் ரொம்ப பெருசாக வச்சுக்கிட்டு இன்னொருத்த கண்ணில் இருக்க சின்ன தூசி எடுப்பேன்னு நீ சொல்கிறியே. அப்போ என்ன சொல்கிறோம், நம்ம பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு நினைப்பு அப்படி காணப்படுவோம். மற்றவங்களை என்ன பண்ண முடியாது, நம்மளால ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அப்ப மற்றவர்கள் குற்றம் பண்றாங்கன்னு கண்டுபிடி இருக்கு, நீ அந்த அளவுக்கு என்ன பண்ணும், பெர்ஃபெக்டா. உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து போல அவர் பரிசுத்தவானா இருக்கிறபடினால மற்றவருடைய குற்றங்கள் பெருசா தெரியுது. ஒரு விபச்சார ஸ்திரிய அவர் முன்பாக கொண்டு நியாயப்பிரமாணத்தின்படி என்ன பண்ணலாம், கல்லெறிந்து கொல்லப்படலாம். இயேசு கிறிஸ்து அவளை பாவமற்றவள்னு சொல்லல, சின்னர் தான், அவர் பாவம் செய்தவள் தான். ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல உங்கள யாராவது குற்றம் இல்லாதவர்களா இருந்தால் அவர்களோட முதல் கல்ல எரியணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப யாராவது எரிந்தாங்களா அப்படின்னு சொன்னா இல்லை, எல்லாரும் போயிட்டாங்க. ஆனா அவர்கள் பண்ணதான வேலை என்ன அப்படின்னா, அவர்களுடைய கண்கள்ல உத்தரத்தை வச்சுட்டு, அதாவது பாவத்தை தன்னிடத்துல வைத்துக்கொண்டு இன்னொருத்தர் என்ன பண்றாங்க, பாவின்னு சொல்றாங்க. அவங்க சொன்னது கரெக்டு தான், அவ பாவி தான், ஆனா இவர்களும் பாவி. ஆண்டவர் சொல்றாரு, அவர்களுடைய பாவம் இன்னும் பெருசா இருக்கும், அவருடைய பாவத்தை காட்டிலும் அவங்களுடைய பாவம் இன்னும் பெருசா இருக்கு. காரணம் என்னன்னா, அவர்கள் தங்களை நீதிமான் சொல்லி நினைத்து கொண்டு அவளை குற்றவாளி என்று சொல்றாங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு, உங்கள்கிட்ட அப்படி பாவம் இல்லாத இருக்கிறோம் முதல்ல
கல்லறியை கடவன் அப்படி சொல்றாரு. அப்ப இது ஒரு எக்ஸாம்பிளா நீங்க எடுக்கலாம்ல. அதற்கு பின்பு அவர் அவள்கிட்ட சொல்லி அனுப்புறாரு, இனி பாவம் செய்யாது அப்படி சொல்றாரு. அப்ப அவர் பாவி தான், அது உண்மைதான். ஆனா இன்னொரு பாவி நியாயம் தீர்க்கிற அளவுக்கு அவ பாவி கிடையாது. அங்க பாயிண்ட். அப்ப இந்த இடத்துல இந்த காரியத்தை உணர்ந்து கொள்ளணும். மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதபடிக்கு அப்படின்னு சொன்னா, குற்றம் செய்தவனா குற்றவாளின்னு சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல நம்மிடத்திலே குற்றம் வச்சுக்கிட்டு, நம்மிடத்திலே பாவத்தை வச்சுக்கிட்டு மற்றவங்களை ஜட்ஜ் பண்றதுக்கு நம்ம யாரு இல்ல. அப்ப அந்த மாதிரி நம்ம செய்வோம் என்று சொன்னால் பாருங்க, அவர் சொன்ன வார்த்தையின்படியே பாத்தீங்கன்னா இதெல்லாம் அப்படியே ரிட்டர்ன் ஆகும். நம்ம என்ன ஜட்ஜ்மெண்ட், என்ன ஸ்கேல் மற்றவங்களுக்கு அளக்குறோமோ அந்த ஸ்கேல் தான் நமக்கு அளக்கப்படும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இரக்கம் காண்பிக்க வேண்டிய இடத்துல இரக்கம் காண்பிக்க வேண்டியது இருக்கும். அதனால ஒரு இடத்துல வசனம் காணப்படும், இரக்கம் மேன்மை பாராட்டும். எதுக்கு முன்பாக மேன்மை பாராட்டும்? நீதிக்கு முன்பாக மேன்மை பாராட்டுமா? இது சம்திங்ல இதோட ஒரு வசனம் வரும்ல. அது காரணம் என்னன்னா இந்த இதுதான். என்னன்னா கர்த்தர் நம்ம மேல இரக்கம் காண்பித்தார்ல. அப்ப நம்மளும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கர்த்தரை போல சில காரியங்கள்ல என்ன பண்ணணும், ஜட்ஜ்மெண்ட் அப்படி இருக்கணும். அதாவது ஏசாயால ஒரு வசனம் காணப்படும். அப்படின்னா அவர் ஏசாயா 9 நினைக்கிறேன், ஏசாயா 11வது அதிகாரம், இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டதான ஒரு வார்த்தை பாருங்க. அதுல 3வது வசனம், கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தமாய் பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து. அப்படி போது பாருங்களா. அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி தீர்ப்பு செய்வார் அப்படின்ட்டு, அவர் மனுஷனா இருக்கும் கூட எப்படி தீர்ப்பு செய்ய, ஏன்னா அவருக்கு எல்லாருடைய இருதயமும் தெரியும், மனதும் தெரியும், யோசனைகளும் தெரியும். ஆனால் இந்த இடத்துல என்ன காணப்படுதுன்னா, அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமல் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி விசாரிக்கிறவர் அப்படின்றவருடைய அர்த்தம் என்னன்னா, பார்த்தோன்னா அதன்படி ஒரு தீர்ப்பை செய்திடுறது இல்லை. ஏன்னா அப்படின்னா நம்முடைய கண்ணு கூட நம்மளை ஏமாற்றக்கூடியது, நம்முடைய செவி கூட நமக்கு ஏமாற்றக்கூடியது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கான்வர்சேஷன்ல பாதியை மட்டும் கேட்டால் அதனுடைய மீனிங் வேற மாதிரி காணப்படும். ஒரு வீடியோ கிளிப்ல பாதி மட்டும் பார்த்தா அதனுடைய மீனிங் வேற மாதிரி காணப்படும். ஆனால் அது விசாரித்தோ பார்த்தாங்கன்னா விஷயம் வேற மாதிரி இருக்கும். உண்மை அப்பதான் தெரியும். ஆனா நம்ம யாருக்குமே அந்த பொறுமை கிடையாது விசாரிக்கிறதற்கோ, இதுல என்ன உண்மை இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் நிதானிக்கிறதுக்கு நமக்கு பொறுமை கிடையாது. ஆனா நம்ம விஷயத்துல எப்படி என்ன சொல்லலாம், விசாரிச்சியா, நீ கேட்டியா அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. ஆனா மற்றவர்கள் என்ன பண்ணுவோம், டக்குன்னு நிதானிக்கிறதுக்கு நம்ம தயாரா இருப்போம். அப்ப நமக்கு ஸ்கேல் வேற, அவங்களுக்கு வேற மாதிரி ஸ்கேல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வைத்திருக்கிறோம் இல்லையா. அப்ப அதெல்லாம் பாத்தீங்கன்னா சுட்டி காண்பிக்கிறார் அவர். மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். முதலாவது நீ உன்னை பார்க்கணும், நீ உன்னை சரி செய்து கொள்ளணும் அப்படின்றதான காரியம். ஓகே, இதில் வேற ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க சொல்லுங்க. பெரிய சப்ஜெக்ட் தான் அது. பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துகளை பன்றிகள் முன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து கொண்டு திரும்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். இப்போ இந்த வசனம் பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன். அதாவது இந்த பன்றி நாய்கள்னா நீங்க மெசேஜ்ல கூட நான் சொன்னதை போல ராஜ்யத்துக்கு புறம்பானவர்கள் என்று சொல்லி அர்த்தம். அல்லது தேவனுடைய ராஜ்யத்தை அலட்சியம் பண்ணுறவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள், விசுவாசத்துக்குள்ளே வராதவர்கள் என்று சொல்லி என்ன ஊமையாய் சொல்லப்படுகிற காரியம் தான் நாய்கள், இந்த பன்றிகள் என்று. அப்போ முத்துக்கள் அப்படின்னு சொன்னா எதை எடுக்கலாம், முக்கியமா எதை எடுக்கலாம் அப்படின்னு சொன்னா, பரிசுத்தமானது முத்துக்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறதான காரியம் கர்த்தருடைய வார்த்தையை, வசனத்தை, ஆலோசனைகளை இதெல்லாம் எடுக்கலாம். இல்ல இப்படி எடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா அது கொஞ்சம் புரியும் உங்களுக்கு. தீத்துல 1ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், தீத்து 3:10 பாருங்களேன்.
வேத புரட்டனா இருக்கிற ஒருவனுக்கு நீ இரண்டொரு தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. இப்படி இருக்குல்ல. அப்படிப்பட்டவன் நிலை தவறி தன்னிலே தானே ஆக்கினை தீர்ப்புடையவனாய் பாவம் செய்கிறவன் என்று அறிந்திருக்கிறாயே. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை சொல்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். சுவிசேஷத்தை அறிவிப்பது முக்கியம். ஒருவன் பாவத்துல இருக்கிறானா அவனை மீட்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். இதெல்லாம் வசனம் சொல்லி கொடுத்தது. ஆனாலும் வேத புரட்டனா இருக்கிறவனுக்கு ஒருவனுக்கு இரண்டொரு தரம் புத்தி. அப்ப இந்த புத்தி சொல்லுகிற காரியம், அப்ப இங்க புத்தின்றது பாத்தீங்கன்னா எதுக்கு சொல்லலாம்? ஒரு முத்துக்களை போல விலையேற பெற்றதான ஒரு காரியம் இல்லையா அந்த ஆலோசனை. அப்ப அந்த ஆலோசனை அவனை என்ன பண்ண முடியும்? திருப்ப முடியும். அப்ப அவனுக்கு நீ 2 தடவைக்கு மேல இரண்டொரு தரம் அப்படி சொல்லி, அப்ப நீ என்ன பண்ணலாம்? மேக்சிமம் 2 டைம்ஸ் அவனுக்கு புத்தி சொல்லலாம். ஏன்னா அவன் வேணும்னே என்ன பண்றான்? வேதத்தை புரட்டி கொண்டு இருக்கிறான், அலட்சியம் பண்றான் ஆலோசனையை அப்படின்னு சொல்லும் போது நீ 2 தடவைக்கு மேல அவனுக்கு அந்த காரியத்தை சொல்றது பெஸ்ட். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவன் தெரிந்தே ஒரு காரியத்தை என்ன பண்றான்? செய்கிறான். அப்ப இன்னொரு இடத்துல இங்கே தான் பாருங்களா, இந்த வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. அவரு போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்களை பீறி போடும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ உனக்கு டேஞ்சர். இப்ப ஆண்டவர் சொல்றதான காரியம் தான். பரிசுத்தம் ஆண்டவருடையது, கர்த்தருடைய வார்த்தை, ஆலோசனை அவர் தான் கொடுக்கிறாரு. பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் சில காரியங்களை பேசுவாரு. அப்ப அதை யாருக்கிட்ட தான் வெளிப்படுத்தணும், யாருக்கிட்ட சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்றதான காரியம் தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஞானத்தை குறித்து வருகிறதான காரியம். ஏன் நாய் முன்னாடி போய் போடக்கூடாது? ஆண்டவர் தானே கொடுத்தாரு, ஆண்டவர் தான் ஆலோசனை தர்றாரு. ஏன் நாய் முன்னாடி போடக்கூடாது அப்படின்னு சொன்னா அவர் சொல்றாரு, அவைகள் தங்களை அதை மிதித்து கொண்டு திருப்பி கொண்டு உன்னை இதை அஃபெக்ட் பண்றதுக்கு திரும்பி வரும். காரணம் என்னன்னா, அந்த வேல்யூபிள் திங்கை நீ அதுக்கு முன்னாடி போட்டா அது ரிசீவ் பண்ண. அது இப்படி எடுத்துக்கோங்களேன். இப்ப நாய் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முத்துனுடைய வேல்யூ நாய்க்கோ பண்ணிக்கோ தெரியாது. அது என்ன பண்ண முடியாது, அதை ரிசீவ் பண்ணுமா? அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வேல்யூ தெரியாது, ரிசீவ் பண்ண முடியாது. அப்ப வேல்யூ தெரியாத இடத்துல அந்த வேல்யூவான காரியத்தை நீ கொண்டு போய் வைக்கும் பொழுது அது உன்னை அஃபெக்ட் பண்ணும். அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த வசனத்தை நீங்க கோர்த்து பார்த்துக்கோங்க. தீத்துல காணப்படுற வேத பொருட்டனா இருக்கிறவனுக்கு 2 தரம் புத்தி சொல்லிட்டு அவனை விட்டு விலகு. ஏன்னா அது உன்னை அஃபெக்ட் பண்ணும், அது உன்னை பீறி போடுகிறதற்கு வரும். அவன் பாத்தீங்கன்னா உன்னை பைத்தியக்காரன் நினைப்பான். அப்ப 2 தரம் புத்தி சொல்ல சொல்றாரு, அதுக்கப்புறம் விலக சொல்றாரு. அதை நீங்க இந்த வசனத்தோட நீங்க சேர்த்து கொள்ளலாம். சேம் மீனிங் தான் அது. 7வது வசனம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப இது பாத்தீங்கன்னா ஜபத்துக்கு நீங்க முக்கியமா இந்த காரியத்தை எடுக்கலாம். ஏன்னா கேளுங்கள் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா ஜபத்தை குறித்த காரியம். தேடுங்கள் அப்படின்னு சொல்றது ஜபத்துக்கும் எடுக்கலாம். அது கர்த்தருடைய வார்த்தையை ஆராய்கிறதற்கும் அதை எடுக்கலாம். தட்டுங்கள் அப்படின்னு சொல்றதும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜபத்துக்கும் எடுக்கலாம், கர்த்தருடைய வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்கிறதற்கும் எடுக்கலாம். என்னதான் சொல்றாரு? இப்ப ஜபத்துக்கு இதை எப்படி நீங்க எடுப்பீங்க அப்படின்னு சொன்னா, சில காரியங்களை நீங்க கேட்டோன்னு என்ன பண்றாங்க, ஆண்டவர் கொடுக்கிறார், இப்படி எடுக்கலாம். சில காரியங்களை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க தேட வேண்டி இருக்கும். தொடர்ந்து ஆண்டவர் சொல்றாருல்ல, நீங்க என்ன பண்ணுங்க, சோர்ந்து போகாதபடி நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லி கொடுக்குறாரு. ப்ரே வித்அவுட் ceasing. அப்ப சில ஜெபங்கள் சில காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் பாத்தீங்கன்னா தொடர்ந்து தேட சொல்றாரு. இது ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏதாவது காரணம் இருக்கும். உன்னுடைய விசுவாசத்தை அதிகரிக்கிறதுக்காக இருக்கும், உனக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காக இருக்கும், அல்லது இந்த நேரத்தில் தான் கொடுக்கணும்னு ஆண்டவர் விரும்புவார். காரணம் என்னன்னா அதுதான் உனக்கு நன்மையா இருக்கும். இப்படி எது வேணா எடுக்கலான்னு. அடுத்தது ஜெபத்துக்கு இந்த 3வது பாயிண்ட் நீங்க எடுத்தீங்கன்னா தட்டுங்கள் அப்படின்னு சொன்னா, சில நேரத்துல கதவு மூடப்பட்டு இருக்கும், திறக்கப்படும். தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் அப்படின்னு சொன்னா மூடப்பட்டு இருக்கு, ஆனால் திறக்கப்படும். அப்ப தொடர்ந்து ஜெபத்தை இன்னும் அதிகரிக்கிறதை குறித்ததான காரியமா எடுக்கலாம். அது ரெண்டையுமே கர்த்தருடைய வார்த்தைகளை ஆராய். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைகள் நான் சொல்லியிருக்கேன், அதற்குள்ளாக என்ன பண்ணது, கர்த்தர் ஆழமாய் காரியங்களை வைத்திருக்கிறார். அதை நீ தேடிதான் என்ன பண்ண வேண்டியும், தேடனா நீங்க கண்டடைவீர்கள் என்று சொல்றார்.
கர்த்தரை குறித்த காரியத்துக்கும் அதுதான், அவரை தேடும் பொழுது கண்டடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது இல்லையா. அப்போ அதே தான் வசனத்துக்கும். அதே மாதிரி தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எனக்கு புரியல, எனக்கு புத்தியிலே ஏற மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து நம்ம முயற்சி செய்து கொண்டே இருந்தோம்னா, கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் என்ன பண்ணுவார், தன்னுடைய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். பேசவே மாட்டேன்றார், தொடர்ந்து ஆண்டவர்கிட்ட கேள்வி பேசுங்கன்ட்டு நிச்சயமாக என்ன பண்ணுவார், எப்படியாவது உங்களோடு கூட பேசுவார், இடைவிடுவார். அப்போ இது இந்த 2 காரியத்துக்குமே நீங்கள் எடுக்கலாம். அதுக்கு அவர் உதாரணமாக இந்த காரியத்தை சொல்கிறார். என்னன்னா, உலகத்தினுடைய தகப்பனே பார்த்தீங்கன்னு சொன்னால் கேட்கிறத பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு அவன் கொடுக்குறான். இஷ்டம் இல்லைன்னா கூட என்ன பண்ணுவான், கொடுப்பான். அதே போல கேட்கிறதான நமக்கு எப்படி சொல்றாரு அந்த 11வது வசனம், ஆகையால் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. அப்போ அந்த வசனத்தில் இன்னொரு பாயிண்டையும் வைக்கிறார். என்னன்னா, அவர் கேட்கும் பொழுது நன்மையானதை நமக்கு கொடுப்பார் அப்படின்னு சொன்னா, ஏன் சில நாள் தடை பண்ணி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றதுக்கு இதுவும் ஒரு காரணம். என்னன்னா, அவர் நன்மையானதெல்லாம் கொடுக்க விரும்புகிறார். உடனே கொடுத்தா அது ஒருவேளை நமக்கு தீமையாகி கூட அமைந்து விடும். அதனால பாத்தீங்கன்னா கர்த்தர் கொஞ்ச நாள் என்ன பண்றார், மூடி வைக்கிறார் கதவன்னு சொல்லலாம். ஆனா என்ன பண்ண சொல்றாரு, தட்ட சொல்றாரு, தேட சொல்றாரு. அப்ப நன்மையானதை நாம பெற்றுக்கொள்ளும்படியாய் நம்முடைய ஜெபம் அல்லது காத்திருக்கிற காரியம் கிறிஸ்தவர்களுக்கு முக்கியமான ஒரு காரியமாய் காணப்படுதுன்னு. அடுத்தது 12, ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். இப்போ இந்த வார்த்தைக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்களும் அடங்கிவிடும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இது பிரமாணத்தில் வேறு மாதிரி சொல்லியிருக்கோம். என்னன்னா, நீ உன்னை போல பிறனை நேசிக்கணும் அப்படி சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ அதே காரியம் தான் இங்கே. நமக்கு என்ன செய்யணும் நாம் விரும்புகிறோமோ அதை நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். அப்போ அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம் அடங்கிவிடும். ஏன் அப்படின்னு சொன்னால் இது கோல்டன் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன விரும்புவோம், நம்மளை மதித்து நடத்தணும், நம்மளை கனப்படுத்தணும் அப்படின்னு நினைப்போம். நம்மளிடத்துல எல்லாரும் அன்பு செலுத்தணும்னு நினைப்போம். நம்மளை யாரும் கேவலமாக பேசக்கூடாது, நமக்கு விரோதமாக ஒரு பாவத்தை செய்யக்கூடாது, நம்மளை யாரும் சீட் பண்ணக்கூடாது, யாரும் நம்மளை வஞ்சிக்க கூடாது, இதெல்லாம் நம்ம நினைப்போம்ல. அப்போ இந்த காரியத்தை நம்ம மற்றவங்களுக்கு செய்யாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ரூல் என்ன பண்ணுறோம், ஃபாலோ பண்ணுறோம். நியாயப்பிரமாணத்தை நம்மளை அறியாமே நம்ம கை கொள்றோம். தீர்க்க தரிசனங்கள்லாம் இதுக்குள்ளார அடங்கி இருக்குது. அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாமே இதுக்குள்ள அடங்கி இருக்கு. இவன் யோசிச்சு பாருங்களேன், எல்லாருமே இப்படி யோசித்தாங்கன்னா எப்படி ஆகிடும், கீழேயே பரலோகம் மாதிரி அப்படி ஆகிடும்ல. ஒருவன் இன்னொருத்தருக்கு விரோதமாக ஒரு காரியத்தையும் நினைக்க மாட்டான், பொறாமைப்பட மாட்டான். அப்போ இந்த ரூல் ஃபாலோ பண்ணால் இந்த உலகமே பரலோகம் மாதிரி ஆகிடும். ஆனால் இது அப்படி ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. அதனால் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து என்ன பண்ணுறாரு, அவர் சொல்கிறார், தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறாரு, நீங்களாவது என்ன பண்ணுங்க, அதனால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் அப்படின்னு சொல்றார். சரி, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். இடுக்கமான வாசல், இது கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். இது ரட்சிப்பினுடைய காரியத்தை குறிக்குது, இது சத்தியத்தை குறிக்குது, இது இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. இவ்வளோ வழியில் இப்பயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சில இடத்துலாம் சுவிசேஷம் சொல்ல போனீங்க அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப சிம்பிளாக எல்லா வழியும் ஒரு இடத்துக்கு தானே போய் சேருது அப்படி சொல்லுவாங்கல்ல. ஆல் ரோட்ஸ் லீட்ஸ் டு ரோம்ன்ற மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தாலும் ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்துடும் அப்படின்ற மாதிரி. எப்படி நீங்கள் தேடினீங்கனாலும் நீங்கள் பரலோகத்துக்கு போயிட முடியும். எல்லாம் வெவ்வேறு மாதிரியான வழிகள் தான் காணப்படுது. எல்லாமே இட்ஸ் லீடிங் டு ஹெவன் சொல்லுவாங்க. பட் அது ட்ரூ கிடையாது. இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாய் சொல்கிறார். இதுதான் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் டீச்சிங்க்கும் மற்ற டீச்சிங்க்கும் ரொம்ப வித்தியாசம் காணப்படும் எல்லா விதத்துலையுமே. இடுக்கமான வாசல் வழி பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசால். அப்போ ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எதை அப்படின்னு சொன்னால், மற்ற மார்க்கங்களை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நிறைய ஜனங்க ஃபாலோ பண்ணுறது தான் எப்பயுமே இப்படி நினைப்போம்ல, நிறைய ஜனங்க ஃபாலோ பண்ணுறது தான் ட்ரூ அப்படின்ற மாதிரி நினைப்போம். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக கத்த சொல்லி கொடுக்குறாங்க, இடுக்கமான வாசல் அதில் தான் நீங்கள் பிரவேசிக்கணும். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலும் அதில் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர்.
நிறைய பேர் போயிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் போகும்போதே நம்ம நினைப்போம் இதுதான் ரைட் பாத், அதனால தான் என்ன பண்ணுறாங்க எல்லாரும் இதில் ஓடுறாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் அப்படி கிடையாது, அதுக்கு வந்து ஜஸ்ட் ஆப்போசிட் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இது நீங்கள் ட்ரூத்துக்கு எடுக்கலான்னு, அல்லது இயேசு கிறிஸ்துவை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் எடுக்கலாம். ஓகே, 14வது வசனம். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஒருவேளை கேட்கலாம் நீங்க, இது என்ன எல்லாருக்கும் தானே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, அதை ஏன் கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் அப்படின்னு சொன்னா, அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. நம்ம இந்த நாட்களில் பார்க்கிறத போல இப்போ இயேசு கிறிஸ்துவை வந்து கண்டுபிடிச்சு கொள்றவங்க நிறைய பேர் கிடையாது. ரொம்ப ரொம்ப கம்மியான பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மெய்யாய் கர்த்தரை வந்து அறிந்து கொள்ளுகிறாங்க. மற்றவர்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க நமக்கு தெரியல. ஆனால் வந்து வசனம் வந்து இப்படி தான் சொல்லுதுன்னு, என்னன்னா ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கம் வழி நெருக்கம், அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அடுத்த வசனம் எப்படி சொல்றாரு பாருங்க. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அப்ப இந்த காரியத்துக்கு இது முக்கியமான வசனம். என்னன்னா இந்த ஜீவனுக்கு போகிற வாசல் சொல்றாரு, இடுக்கமான வாசல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இப்ப இதெல்லாம் எதுனா தவறான பாதைகளை வந்து காண்பித்து கொடுக்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா அநேகரா இருப்பாங்க, ரொம்ப ஃபேமஸாகவும் இருப்பாங்க. அநேகரை வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தருக்குள்ள நடத்துறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டு தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற. அப்ப இதை நீங்க எப்படி எடுக்கலாம்? இவர்கள் உண்மையிலே தாங்கள் யார் என்று அறிந்து காணப்படுறாங்களா அப்படின்னு சொன்னா, இந்த வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்து நல்லா தெரியும் தான் யார் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன் நான். அவர்கள் ஏன் அப்படின்னா, நான் முன்னாடி ஒரு மெசேஜில் இங்கே தான் பைபிள் ஸ்டடி தான் தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களா இங்கே தான் நம்ம பார்த்தோம்ல, தெரிந்து தான் டீச் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா, நான் நினைக்கிறேன் டீச் பண்ணுற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அவர்கள் சத்தியத்தை டீச் பண்ணுறாங்களா அல்லது பொய்யை டீச் பண்ணுறாங்களா அப்படின்றது வந்து நிச்சயமாய் தெரியும். அவங்களுக்கு வந்து உணர்த்தப்பட்டு இருப்பாங்க அப்படின்றது தான் என்னுடைய இது. ஏன் அப்படின்னா, நான் தெரியாத ஒரு காரியத்தை வந்து இதுதான் அப்படின்ட்டு என்னால் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாதுன்னு. எந்த டீச்சருமே அப்படிதான், தெரியாத ஒரு காரியத்தை தெரிஞ்சதை போல என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஒன்று, அந்த டீச்சருக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட காரியத்தை அவர் என்ன பண்ணியிருப்பாரு, இதுதான் நினைத்து கொண்டு என்ன பண்ணுவார், அதை டீச் பண்ணவராக இருப்பார். அதே போல தான் இங்கே கூட பார்த்தீங்கன்னா இந்த டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, உபதேசிக்கிறவர்கள் அல்ல போதிக்கிறவர்களுக்கு சரி, அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும், ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கடினமான காரியம். என்ன, இதை கண்டுபிடித்து கொள்றது வந்து கடினமான காரியம். எப்படின்னா, இவர் சொல்றதான இந்த உவமைகளிலே பார்த்தீங்கன்னாலும் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். ஒருவேளை நல்லா ஆக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். முச்செடியில் திராட்சை பழங்கள் எப்படின்னா, இதை நீங்க அப்படியே எடுத்து பாருங்க. உள்ளத்துல ஓனாய், வெளியிலயோ வந்து ஆட்டு தோல். அப்போ உள்ளத்துல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து முச்செடி, வெளியிலேயே திராட்சை பழங்கள் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. ஆனா பார்க்கிற ஜனங்க என்ன பண்ணலாம், திராட்சை பழம்னு நினைத்து கொள்ளலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, ஏசாயால ஒரு வசனம் காணப்படுது இல்ல, 5ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அவர் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி சுற்றிலுமாய் வேலி அடைத்து நல்ல கனிகளை கொடுக்கும் என்று என்ன பண்றார், காத்திருந்தார். அதுவோ கசப்பான. அப்ப திராட்சை செடி தான், கொடி தான், அதுல இருந்து வருகிறது திராட்சை கனிகள் தான், ஆனா கொடுத்ததோ கசப்பு இல்ல. புரியுத வித்தியாசம்? அப்ப என்னது, உள்ளத்துல ஆக்சுவலா அது வேறையா இருந்திருக்கு, அதனாலதான் அப்படிப்பட்ட கனிகளை கொடுக்குது. நம்ம முச்செடியில போயிட்டு திராட்சை செடியை நம்ம தேட மாட்டோம். நல்லா கவனிங்க, இந்த ஊமையை நீங்க புரிந்து கொள்ளணும். கெட்ட மரம் அப்படின்னு அறிந்து கொண்டா அதுல போயிட்டு என்ன பண்ண மாட்டோம், நம்ம என்ன பண்ண மாட்டோம், நல்ல கனிகளை தேட மாட்டோம். அப்ப தெரியாதனாலதான் ஜனங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, உள்ள முச்செடின்னு தெரியாதனாலதான் திராட்சை பழங்களை போய் தேடுறாங்க, அது திராட்சை பழத்தை கொடுக்குன்னு தேடுறாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது வேற ஒரு காரியத்தை அது கொடுக்குது இல்ல. இந்த எக்ஸாம்பிளை நீங்க புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, யோவான் 15ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம்ல, அதாவது நானே மெய்யான
திராட்சை செடின்றதான இந்த வசனத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இதுவும் புரியும் என்ன சொல்ல வர்றாருன்னா, நானே மெய்யான திராட்சை செடினா கர்த்தர் சொல்றாங்க அவர் மட்டும்தான் வந்து மெய்யான திராட்சை செடியா. நானே திராட்சை செடி அப்படின்னு சொன்னாங்கன்னா அது மீனிங். ஆனா வேற மெய்யான திராட்சை செடி அவர் மட்டும்தான் மெய்யான திராட்சை செடி. அப்ப வேற திராட்சை செடி உண்டு. அப்ப திராட்சை செடினா கொடிகள் இருக்கும், அது என்ன பண்ணும், கனிகளை கொடுக்கும். ஆனால் இவரோ மெய்யான திராட்சை செடியில நாம கொடிகளாய் காணப்பட்டால் நம்ம என்ன பண்ண முடியும், மெய்யான திராட்சை கனிகள் அல்லது பழங்களை கொடுக்க முடியும். இல்லை என்று சொன்னால் திராட்சை பழங்களை கொடுப்போம், அது வந்து கசப்பாய் அவருக்கு இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்ப இவர்களை நீங்க எப்படிதான் கண்டுபிடிப்பீங்க? இந்த கனிகளை டேஸ்ட் பண்ண பிறகு கண்டுபிடிப்பீங்களா அப்படின்னு சொன்னா, கனிகளை டேஸ்ட் பண்ணா கண்டுபிடிக்கலாம். என்ன பாவம்னா நம்ம ஹர்ட் ஆகும். ஆக்சுவலா எப்படின்னா, இவர்கள் ஒருவேளை என்ன பண்ணிருக்கலாம், நம்மள துர்போதனைகளினால, அதாவது கள்ள தீர்க்க தரிசனங்களினால வஞ்சித்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை நாம வந்து அனுபவிக்கும் பொழுதுதான், நமக்கு விரோதமா இது செலுத்தப்பட்டு இருக்கும் பொழுது நம்ம அதை நம்பி இருந்தோம் என்ன பண்ணுவோம், ஹர்ட் ஆகும்ல. ஹர்ட் ஆனோம்னா என்ன பண்றோம், அந்த கனியை நம்ம புசிக்கிறோம். புசிச்ச பிறகு கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா? அப்ப இந்த இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதனாலதான் சொன்னேன் இது கொஞ்சம் கஷ்டமான காரியம், ரிஸ்கான காரியம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வசனம் தான் நமக்கு நன்றாக என்ன வேணும், தெரிய வேணும். வேத வாக்கியங்களை நம்ம சரியாய் அறிந்திருந்தோம் அப்படின்னு சொன்னா மெய்யான திராட்சை செடியை அறிந்து கொள்ளும். முதல் காரியம் பாத்தீங்கன்னா மெய்யான திராட்சை செடியை அறிந்து கொள்ளும். கர்த்தரை நாம் அறிந்து கொள்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியமாய் காணப்படுது. இப்பயும் பாத்தீங்கன்னா கள்ள தீர்க்கதரிசி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், கர்த்தருடைய தீர்க்கதரிசி இல்லைன்னு அர்த்தம். அப்ப கர்த்தரை அறிஞ்சாதான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்ன பண்ண முடியும், அறிய முடியும். கர்த்தரை அறிந்தால்தான் கர்த்தருடைய காரியங்களை போதிக்கிறவனை அறிய முடியும். அப்ப பேஸ் யார் அப்படின்னு சொன்னா கர்த்தர் தான். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்றது தான் முக்கியம். அதை அறிந்து கொள்ளுகிறது நிமித்தமா தான் என்ன பண்ண முடியும், அவருடைய உபதேசங்களை அறிந்து கொள்ள முடியும், அவர் சொல்லிக் கொடுக்கிற காரியங்களை அறிந்து கொள்ள, அவருடைய வேலையாட்களை என்ன பண்ண முடியும், அறிந்து கொள்ள முடியும். அப்ப பேஸ் என்னன்னா கர்த்தருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை என்ன பண்ணணும், நமக்கு நன்றாக தெரிய வேணும். இதுல என்ன பண்ணணும், ஒரு இன்ட்ரெஸ்டை காண்பிக்கணும். இதை லேர்ன் பண்றதுக்கு நீ இன்ட்ரெஸ்டை காண்பிப்பீங்கன்னு சொன்னா இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நிச்சயமா வந்து பிசாசு என்ன பண்ண முடியாது, வஞ்சிக்க முடியாது. எதனால, சத்தியம் என்கிற பேர் ஒரு ஒரு போர்வையில் அல்லது சத்தியம்ன்ற பேர்ல என்ன பண்ண முடியாது, நம்மளை வஞ்சிக்க முடியாது. சரியா? அப்ப இந்த காரியத்தை வந்து நீங்க சிறு வயதுல இருந்த இந்த பிள்ளைகள்லாம் கூட அறிந்து கொள்றது நல்லது. சின்னதுல இருந்தே என்ன பண்ணணும், எது ட்ரூத் அப்படின்றத நல்லா அறிந்து கொள்ளணும். நான் இதுதான் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன் சின்ன பிள்ளைங்களுக்கு. இப்போ இந்த இதனுடைய கலர் வந்து ஆக்சுவலாக பிளாக். சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த கலர்ஸ் சொல்லி கொடுப்பாங்கல்ல. இப்போ மேபி ஒரு 2 வயசு ஆகும்போது அதுக்கப்புறம் தான் கலர்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. அந்த நாட்களிலேயே இதனுடைய கலர் ப்ரௌன் கலர் தான் சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால், இந்த பிள்ளை பெருசாகி வளர்ந்து ஸ்கூலுக்கு போகும்போது டீச்சர் சொல்லுவாங்க இது பிளாக் அப்படின்ட்டு. இது என்ன சொல்லுவோம், நோ ப்ரௌன் அப்படின்னு சொல்லுவோம். காரணம் என்ன, ஆரம்பத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, பேஸே வந்து தப்பா போட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, உண்மை வரும் பொழுது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது உண்மையா தெரியாது. அப்படிதானே? இவ சின்னதுல இது கிளாக்னு சொல்லுவா, பார்த்துல. ஏன்னா அப்பயே கரெக்டா இதுக்கு பேர் கிளாக்னு தெரியும். இப்ப இதுக்கு வேற ஏதாவது பேர் அப்ப சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அது யார் வந்து சொல்லி கொடுத்து அதை மாத்துறத என்ன பண்ண முடியாது, கஷ்டமாயிருக்கும். அப்படிதானே? அதே மாதிரிதான் ட்ரூத்தும், கர்த்தரை குறித்த காரியமும். தேவன் இப்படிப்பட்டவர்னு சின்னதுலயே நம்ம என்ன போட்டு வைக்கிறோமோ அதுதான் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணும், வளர்ந்து வருகிற நாட்கள்ல அப்படிதான் வரும். புரியுதா? அதே மாதிரிதான் தேவனுடைய வசனங்கள். அப்ப அதுக்குள்ள இருக்க சத்தியங்களை சின்ன வயதுல இருந்தே பாத்தீங்கன்னா நீங்க சரியாய் புரிந்து கொண்டு வருவீங்கன்னா யார் ஏமாற்ற முடியாது, மற்றவங்க நம்மள ஏமாற்ற முடியாதுன்னு. ரட்சிக்கப்படுறது அடுத்த ஸ்டெப்பு. பட் அது வரைக்கும் பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வசனம் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிட்டே வரும். இவன் எப்படா உங்ககிட்ட யாரோ ஒருத்தங்க சுவிசேஷம் சொன்னா, சாத்தர் சுவிசேஷம் என்று அதை சொல்ல முடியாது. ஆனா அதுக்கு பேரு சுவிசேஷம். என்னன்னா, இவன் சாத்தர் கடைக்கு போயிருக்கும்போது யாரோ ஒருத்தன் இவனுடைய பேரை கேட்டிருக்கான். இவன் பெஞ்சமின் சொன்னான், அப்படியா நீ கிறிஸ்டினான்னு சொல்லிட்டு, என்னடா உன்னை எக்ஸாம்பிள சொல்லக்கூடாதா, எனக்கு நேத்தான் விஷயம் தெரியும் சொல்றேன். அப்ப இவங்கிட்ட என்ன பண்ணியிருக்கான், அவன் ரொம்ப நேரம் இவனை 2 வாரத்துக்கு முன்னாடி ரொம்ப நேரம் அந்த என்னது இஸ்லாமிக் குறித்து இவனுக்கு ரொம்ப நேரம் சொல்லியிருக்கான். இவனுக்கு வந்து வேணா அப்படின்னா இவனுக்கு சொல்லணும், கர்த்தரை குறித்து சொல்லணும் அப்படின்ட்டு இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வருது வேகம். ஆனா சொல்றதுக்கோ தைரியம் இல்லை. அப்ப இங்க வந்துட்டான். அதுக்கப்புறம் இப்ப சொல்றான், அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்கான், என்கிட்ட சொல்ல. அவனுக்கு ரொம்ப கில்ட்டியா இருந்தவன், ஆண்டவர் குறித்து நான் அவன்கிட்ட சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு. இதுல நான் என்ன சொல்லி கொடுக்குறேன்னா, அவனுக்கு சின்னதுல இருந்து ஆண்டவரை தெரிஞ்சதுனால அது அவனை ப்ரொடெக்ட் பண்ணுச்சு அட்லீஸ்ட். புரியுது அவங்களுக்கு? அவனுக்கு என்ன 16 வயசு தான் ஆகுது.
இப்போ இன்னொரு காரியத்தை குறித்து அவனுக்குள்ள வந்து போடும் பொழுது என்ன ஆகும் அவனுக்கு, அதுதான் கரெக்டா இருக்குமோ, அவங்க சொல்றது மெய்யான தேவனா இருக்குமோ, ஏன்னா கரெக்டா இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்ட்டு ஒரு பெரிய குழப்பத்தை அந்த பிள்ளைக்குள்ளாக என்ன பண்ண முடியும். ஏன்னா அப்படிப்பட்டதான ஸ்டேஜில் இருக்கிறீங்க, ரொம்ப ஆராய்ந்துலாம் பார்க்க முடியாது. அப்ப சின்ன வயதுல இருந்தே கர்த்தருடைய வார்த்தையில நீங்க வளர்க்கப்படுவீங்கன்னு சொன்னால் அந்த வசனத்தினுடைய அந்த ஆழமெல்லாம் உங்களுக்கு தெரியலனாலும் அந்த வசனம் என்ன பண்ணும், தட் வில் ப்ரொடெக்ட் யூ. புரியுது உங்களுக்கு? வேற ஏதாவது காரியங்களை போட்டு குழப்பிடலாம் அப்படின்னு நினைச்சா அந்த வசனம் என்ன பண்ணும், அப்படியே என்ன பண்ணும், உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும். இதுதான் ட்ரூத் அப்படின்ட்டு என்ன பண்ணும், கர்த்தருடைய வசனம் சொல்லி கொடுக்கும். அப்புறம் நாட்கள் ஆகி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த வசனமே உங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்திடும். அப்படி இருக்குன்னா இன்னைக்கு சண்டே கிளாஸ் அந்த பெரிய பிள்ளைங்கள்ட்ட நான் வந்து ஜஸ்ட் அந்த காரியத்தை நான் பகிர்ந்து கொண்டேன். தீமோத்தேயு நினைக்கிறேன் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14, 15 வசனம் பாருங்க. தீமோத்தேயு இப்போ வந்து பெரிய ஒரு பாஸ்டர் ஆயிட்டாரு, என்ன ஒரு அப்போஸ்டல். அவரு நிறைய சபைகளை வந்து நடத்துறாரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வயதான பால், அப்போஸ்டல் பால் வந்து எழுதுறாரு. என்ன சொல்றாரு பாருங்க, 2 Timothy 3:14-15. சின்ன பிள்ளைங்களுக்கு தான் மெயினா. 2 Timothy 3:14-15 என்ன சொல்லுது, படிங்க. For you continue in what you have learned and have become convinced of, because you know those from whom you learned it, and now from infancy you have known the Holy Scriptures, which are able to make you wise for salvation through faith in Christ Jesus. பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளை நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல். அப்ப யாரோ இவனுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவன் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். எப்படி சொல்றாரு பாருங்க, எங்க அறிந்து கொண்டார் இவரு? சிறு வயது முதல் இந்த தீமோத்தேயு பரிசுத்த வேத எழுத்துக்களை என்ன பண்ணாராம், அறிந்திருந்தானா. அதுல நீ நிலைத்திரு அப்படின்னு சொல்றாரு. அது மாத்திரமல்ல, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவன் ஆக்கத்தக்க பரிசுத்த. அப்ப சின்னதுல இருந்து இவன் கற்று வந்த அந்த வார்த்தைகள் பாத்தீங்கன்னா இவனை ரட்சிப்புக்குள்ள ஒரு நாள் இவனை நடத்தினது, அல்லது பவுல் இவனை கிறிஸ்துக்குள்ள நடத்துவதற்கு அவன் சிறு வயதுல இருந்து கற்று வந்த அந்த வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதுறாரு. யாரு இவருக்கு கத்து கொடுத்தாங்க? முதல் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா பாருங்க, 1st chapter 2 Timothy 1st chapter 5 பாருங்களேன். 5ல என்ன சொல்றாரு, அந்த விசுவாசம், வாசிங்க இங்கிலீஷ்ல. I've been reminded of your sincere faith which first lived in your grandmother Lois and in your mother Eunice, and I am persuaded now life. பாருங்க எப்படி யார்கிட்ட கத்திருக்காரு. ஒரு சின்ன வயசுல இருந்து இவங்க அம்மாவும் பாட்டியும் இவருக்கு என்ன பண்ணிருக்காங்க, பரிசுத்த வேத எழுத்துக்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. இவர் பின்னால பெரிய ஒரு பாஸ்டர் ஆகிறதுக்கு அது பிரயோஜனமா இருந்துச்சு. பின்னாட்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அது பிரயோஜனமாங்க. அப்ப என்னன்னா, நீங்க கேட்கிற வார்த்தைகள் ஒரு நாள் உங்க வீணா போயிடாது. என்ன பண்ணும், அது நீங்க வளர்ந்து ஒரு நாட்கள்ல உங்களை என்ன பண்ணும், அது ப்ரொடெக்ட் பண்ணுகிறதை காணப்படும். சரி, மெசேஜுக்கு வருவோம். இதுக்குள்ள பைபிள் ஸ்டடிக்குள்ள இப்போ பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நாட்களில் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாய் அறிந்து கொள்வது, அதுல இருக்க சத்தியங்களை அறிந்து கொள்வது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுல இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். எதுல இருந்து? கள்ள வேலையாட்களிடத்துல இருந்து, அதாவது ஓநாய்களிடத்துல இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்ட்டு என்ன பண்றாரு சொல்றாரு. சரி, 21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான், ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று
அவர்களுக்கு சொல்லுவேன். பாருங்க, எப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார்னா, அவர் வருகிற நாளில், அந்நாளில்னா அவர் வருகிற நாளில பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை பாத்தீங்கன்னா கர்த்தர் கர்த்தர் என்று சொல்லி இவர்கள் சொன்னாங்களா அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமா இந்த ஜனங்கள் அவரை கர்த்தர் என்று சொல்லி அநேகர் ஏற்றுக்கொள்ளவில்லை. எந்த ஜனங்க? இஸ்ரேலைட்ஸ், ஜூயிஷ் பீப்புள் பாத்தீங்கன்னா அநேகர் இவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சிலர் தான் பாத்தீங்கன்னா இவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா இவர்கள் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படின்னா யாரை சொல்லுகிறார்கள்னா, இஸ்ரவேல் ஜனங்க யாரை கர்த்தர் என்று சொல்லுவார்கள் அப்படின்னா, யெகோவா என்று சொல்லப்படுகிறதான அந்த தேவனை தான் என்ன பண்ணுவாங்க அவர்கள். அவங்களுடைய காட் இல்ல, யாரு காட் ஆஃப் இஸ்ரேல்? இஸ்ரவேலின் தேவன் யாரு? இல்ல இப்ப நீங்க எல்லாம் யூதர்கள்னு வச்சுக்கோங்களேன். உங்கள்கிட்ட கேட்கிறேன், இஸ்ரவேலுடைய தேவர்கள் யாரு? வேற பேர் அவருக்கு? அது உனக்கு தெரிஞ்ச காரியம். எப்படின்னா அவர்களுடைய பிதாக்களுடைய தேவன். அவருடைய பிதாக்களுடைய தேவன் யாரு? அவங்களுடைய பிதானா யாரு? மெயினா 3 பேரு. ஒன்னு ஆபிரகாம், ஆபிரகாமுடைய வழியில அவனுடைய மகனாகிய ஈசாக்கு, ஈசாக்குடைய மகனாகிய யாக்கோபு. அவருடைய பேர் தான் இஸ்ரவேல் மாற்றப்படும். அப்ப இஸ்ரவேலின் தேவன்னா யாரு? யாக்கோபு தொழுது கொண்ட தேவன், ஈசாக்கு தொழுது கொண்ட தேவன், ஆபிரகாம் தொழுது கொண்ட தேவன், அல்லது இவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தின தேவன். அவங்க தான், அவர் தான் யாரு? அந்த இஸ்ரவேலின் தேவன் பார்த்து தான் என்ன பண்ணுவாங்க, கர்த்தர்னு சொல்லுவாங்க. இப்படியே வேற யாரை பார்த்து என்ன பண்ண மாட்டாங்க, இவர்கள் சொல்ல மாட்டாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நீங்கள் என்னை கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லியும் அப்படின்னு சொல்றாரு, என்று சொல்லியும் நீங்க அதுக்குள்ள பிரவேசிப்பதில்லை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, 22 அந்நாளில் அநேகர் கர்த்தாவே கர்த்தா உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. ஏன் ஒரு காலம் அறியவில்லைன்னு சொல்றாரு? நடுவுல இப்படி நினைக்கலாம் நீங்க, என்ன ஒரு காலம் அறியவில்லைன்ற வார்த்தைக்கும் இப்ப நடுவுல தான் நீ வழி விலகி போயிட்ட அப்படின்ற வார்த்தைக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. ஃப்ரம் த பிகினிங் நீ பார்த்தா அப்படின்னு சொன்னா, என்னுடைய ஆடே அல்ல, அல்லது என்னுடைய மந்தையை சார்ந்தவனே அல்ல, நீ ஒரு நாளும் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே என்னை அறியல அப்படின்ட்டு அவர் சொல்லுகிறதான வார்த்தையாய். அப்படிதானே, ஒரு காலம் நான் உங்களை அறியேன் அப்படின்னு சொன்னா, ஃப்ரம் த பிகினிங் பாத்தீங்கன்னா இவரை அறியாத தரச்சரங்களாய் காணப்படுறாங்க. ஆனால் இவருடைய மந்தைக்குள்ள இருக்கிறதை போல காணப்படுறாங்க. இப்ப மேல போய் பாத்தீங்கன்னா அந்த ஓநாய்கள் அப்படின்றதான அந்த லிஸ்ட்ல நீங்க எடுக்கலாம். ஓநாய்கள், ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே ஓநாய் தான். ஏன் அப்படின்னு சொன்னா, உள்ளத்துல ஓநாயா காணப்படுது, ஆனா என்ன பண்ணுது, அது வெளியில ஒரு ஆட்டுத்தருடைய தோலை போர்த்தி கொண்டு அது காணப்படுகிறது. அது என்னதான் சொல்லும், ஆட்டுத்தோலை போத்துனா என்ன பண்ணும், இயேசுதான் தெய்வம்னு சொல்லும், இயேசுதான் கர்த்தர்னு சொல்லும். வாயினால என்ன பண்ணும், வாயினால அது அறிக்கை பண்ணும். இயேசுவே தேவன் கூட அறிக்கை பண்ணும். நம்ம சொல்றதா போல இயேசுவே தான் மெய்யான தேவன் கூட அறிக்கை பண்ணும். ஆனா என்னதான் பண்ண முடியாது, அதனால உள்ளத்துல விசுவாசிச்சு அதால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது இல்லையா. ரோமர் 10:9-10 நம்ம பார்க்கிறோம். அதாவது ரட்சிப்பு உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கணும், நீதி உண்டாக வாயினால அறிக்கை. அப்படி இருக்குல்ல. அப்ப இந்த பார்ட் அதால் செய்ய முடியுமா, பண்ண முடியும். ஏன் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா, ஆல்ரெடி உள்ளத்துல அது என்னவா இருக்கு, உள்ளத்துல ஓநாயாய் காணப்படும் போது உள்ளத்துல என்ன பண்ண விசுவாசிக்க முடியும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நான் ஒரு காலமே நான் அறியல அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, அது ஆடாவே இல்லைன்னு அர்த்தம். சரியா? இது ஊமையான காரியம். அது பிகினிங்ல இருந்து அப்படிதான் இருக்குன்னா, பிகினிங்ல இருந்து மனம் திரும்பவே இல்லை என்று சொல்லி அர்த்தம். இன்னைக்கு சங்கீதம் எடுக்கும்போது எத்தனை பேர் இருந்தீங்கன்னு தெரியல, அதுல ஒரு காரியத்தை குறித்து அவர் பேசினார். என்னன்னா, சீமோன் என்கிறதான ஒரு மனுஷன், மந்திரவாதி. அவன் விசுவாசித்து ஞானஸ்நானம்லாம் எடுத்தான். நான் நினைக்கிறேன் அப்போஸ்தலர் 8 நினைக்கிறேன். அப்போஸ்தலர் 8, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல
அந்த 20வது வசனம் 21வது வசனம் என்னன்னா, இவன் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை அல்லது அற்புதங்களை செய்கிறதான சக்தியை பணத்தை கொடுத்து வாங்குறதுக்கு இவன் விரும்பின பொழுது பேதுரு இவன்கிட்ட பேசுறான். 20வது வசனத்தை வாசிக்கிற பேதுரு அவனை நோக்கி, 8ஆம் அதிகாரம் 20, அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடைய கூட நாசமாய் போக கடவுது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்குமில்லை பாகமும் இல்லை. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படும். இப்ப மனம் திரும்பணும். இவனுடைய அந்த பேசிக்கான உள்ளம் பாத்தீங்கன்னா மாறல அப்படின்றதான பாயிண்ட் இந்த இடத்துல வருது. துர்குணத்தை விட்டு மனம் திரும்பி. இப்ப இவனை குறித்து நீங்க மேல போய் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான ஸ்டேட்மெண்ட் காணப்படும். என்னன்னா 12வது வசனம் வாசித்து பாருங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்போது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். இந்த 13வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இந்த சீமோன் என்ன பண்ணானா, இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றான், ஆனா மனம் திரும்பல. மனம் திரும்புதல் அப்படின்றது பாத்தீங்கன்னா விசுவாசத்தோடு கூட சேர்ந்து வருகிறதான ஒரு காரியம். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அது பிரித்து காண்பிக்கப்படுது. அப்ப இயேசு கிறிஸ்துவ மேலதான் விசுவாசத்தை வச்சான், ஆனா மனம் திரும்பல அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இவன் உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இவரை விசுவாசிக்கல அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா இந்த இடத்துல வசனம் எப்படி சொல்லுது அப்படின்னா, அவன் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றான். ஏன் விசுவாசிச்சான்? அதுக்கு முந்தின வசனம் பாத்தீங்கன்னா அநேக அற்புதங்கள் பிலிப்பின் மூலமா என்ன பண்ணுச்சு, நடந்துச்சு. அதை பார்த்தோன்னே இவனுக்கு பயங்கர ஆச்சரியம், பிரமித்து போறான் அவன். அப்ப இவன் மந்திரவாதி, இவன் மந்திரவாதி இல்ல, அதுக்கு மேல போனீங்கன்னா இருக்கும், ஆமா மாயவித்தக்காரன், இவனே மாயவித்த மெஜிஷியன், மாயவித்தெல்லாம் பண்றவன். இங்க பாத்தீங்கன்னா பிலிப்பு அவரு ஒரு மெஜிஷியன் மாதிரி பல அற்புதங்களை இயேசுவின் நாமத்துல பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இவனுக்கு பயங்கர பிரமிப்பு. அதனால என்ன பண்ணா, இயேசுவ பெரிய தெய்வம் போல அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், அவரை ஏற்றுக்கொண்டு அவர் மேலே விசுவாசத்தை வச்சு ஞானஸ்நானம் என்ன பண்றான், ஞானஸ்நானம் பிலிப்பு எல்லாரும் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா இது ஒரு டீச்சிங் போலட்டு ஞானஸ்நானம் எடுக்கிறான். ஆனா உண்மையிலேயே அவன் ரட்சிக்கப்படலை. அது கீழே போய் நீங்க பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா தெரியல. அப்ப இயேசு கிறிஸ்து சும்மா ஏற்றுக்கொள்ள முடியுமா, அவர் நாமத்துல விசுவாசத்தை வைக்க முடியுமா அப்படின்னு சொன்னா வைக்க முடியும். இதுல முக்கியமான டீச்சிங் என்னன்னா, இந்த அற்புதங்களை பார்த்து அதிசயங்களை பார்த்து இதெல்லாம் பார்த்து நம்பிக்கை வைக்கிறது ஒரு நாள் என்ன பண்ணோம், நம்மள இடரா பண்ணி விட முடியும். அப்ப சத்தியத்தை அறிந்து இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி அறிந்து நமக்காக அவர் என்ன செய்தார்ன்றதுக்காக என்ன பண்ணணும், அவர் மேல விசுவாசத்தை வைக்கணுமே ஒழிய இன்னைக்கும் அவரால் ஒரு அற்புதம் நடக்குது அதனால நான் அவரை நேசிப்பேன், அவரால் அவரை ஏற்றுக்கொள்ளுவேன் அப்படின்னு சொன்னா அது ரிஸ்க். ஆக்சுவலி தவறு என்று சொல்லல நானு, அது ரிஸ்க். நம்முடைய நம்பிக்கை பாத்தீங்கன்னா அதற்கு பின்பாவது சரியாக பாத்தீங்கன்னா சத்தியத்தின் மேல வந்து விட வேணும். ஒருவேளை நம்ம பாத்தீங்கன்னா அநேகர் இந்த நாட்கள்லயும் ஏதோ ஒரு காரியம் நடக்கிறதுனால இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்க, வராங்க. அது ஸ்டார்டிங் பாயிண்ட் ஓகே, தவறல்ல. ஆனா வந்த பின்பு சத்தியத்தை அறிந்து கொண்டு சத்தியத்தின் அடிப்படையில் என்ன பண்ணணும், கர்த்தரை விசுவாசிக்கணும். அது ரொம்ப முக்கியம். இல்ல அந்த அதிசயத்தின் அடிப்படையிலேயே நம்முடைய விசுவாசம் காணப்பட்டுச்சுன்னா கொஞ்ச நாள் ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுவார். ஒரு அதிசயமே செய்யாம உன்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுவார், ஒரு டெஸ்டிங்க அனுமதிப்பார். ஒரு கடினமான சூழ்நிலைக்குள்ளே அனுப்புவார். நீ நிற்கிறியா, விசுவாசத்துக்காக நீ நிற்கிறியா என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவார், நிச்சயமா டெஸ்ட் பண்ணுவார். அப்ப எதுதான் நம்மளை பாதுகாக்கும்னா சத்தியம் தெரிந்தா மாத்தான் அந்த வார்த்தை நம்மளை பாதுகாக்குமே ஒழிய அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா என்னதான் கேட்டிருப்பா, ஆண்டவரே இப்போ ஒரு அதிசயத்தை செய்யுங்க நான் நம்புறேன், அந்த லெவல்ல தான் நம்ம நின்றுட்டே இருப்போம் ஒழிய கர்த்தர் பாத்தீங்கன்னா அந்த நாட்களில் செய்ய மாட்டார். காரணம் என்னன்னா உன்னை டெஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கிறார். புரியுதா? அப்ப இவன் ஏன் இப்படி இடறி போனான் அப்படின்னு சொன்னா, இவனுடைய விசுவாசம் ஒரு கண்ணால பார்த்ததான ஒரு காரியத்தின் மூலமாக, ஒரு பிரமிப்பின் மூலமாக அந்த விசுவாசம் என்ன பண்ணுச்சு, இவனுக்குள்ள வந்தது. அதனால மனம் திரும்புதலே உள்ள உண்டாகும். ஆனா சத்தியத்தை கேட்கும்போது என்ன ஆகும், மனம் திரும்புதல் உண்டாகும். இயேசு கிறிஸ்து எதற்காய் இந்த காரியத்தை செய்தார், எதற்காய் எனக்காய் மரித்தார் என்று சொல்லி நான் அறிந்தால்தான் அவர் என் பாவத்துக்காக மரித்தார் எனக்கு தெரியும். புரியுதா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து விசுவாசி நீ பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்னே அறியாம என்னத்தை விசுவாசிப்பான்? ஓ இவரும் ஒரு தெய்வம் போல, என்ன பண்ணுவான், இவரையும் ஏற்றுக்கொள்வோம், பரலோகத்துக்கு போயிட முடியும். புரியுதா? ஆனா டெஸ்ட் பண்ண வரும்பொழுது அந்த விசுவாசம் என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது. சரியா?
அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த காரியத்தை சொல்ல, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்யாதவன். அப்போ பிதாவுடைய சித்தம் என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது, அவரை அறிந்து விசுவாசிப்பது தான் பார்த்தீங்கன்னா அவருடைய சித்தமாய் காணப்படுது. அதுதான் எனக்கு பிரியமான போஜனம் அப்படின்ட்டு என்ன பண்றாரு அவர் ஒரு இடத்துல சொல்லுது பாரு, எங்கன்னு தெரியலையோ நினைக்கிறேன் நான். எனிகம் அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான வார்த்தை. இதெல்லாம் மார்க் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அப்புறம் போய் படிச்சுக்கொள்ளுங்க. இதே மாதிரி ஒரு காரியத்தை அங்கே சொல்லிக் கொடுப்பார் அவர். அது வரும்போது நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஓகே, அடுத்தது 24. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது. பாருங்க, இது ஒரு நல்ல அருமையான ஓமை. என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல நடக்கிறதான அந்த காரியத்தை குறித்து, ஒரு வீடு கட்டுகிறதை குறித்து என்ன பண்றாரு, பில்டர்ஸ் வச்சு 2 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பில்டர்ஸ் 2 பேர் என்ன பண்றாங்க, வீடுகளை கட்டுறாங்க. இதுக்கு நீங்க ஒப்பிடலாம் இதை கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு இதை ஒப்பிட முடியும். அப்ப 2 வித்தியாசமான ஜனங்க இருக்கிறாங்க. ஒருவர் என்ன பண்றாங்க, கண்மலையின் மேல என்ன பண்றாங்க, தன்னுடைய வீட்டை கட்டுறாங்க. கண்மலைனா யாரு? கண்மலைனா யாரு? கண்மலைனா இயேசு கிறிஸ்துவை குறிக்குது இல்லையா? அப்ப ஒருவன் கண்மலையின் மேல தன் வீட்டை கட்டுகிறானா அப்படின்னா இயேசுவே சொல்றாரு, அது அவர் மேல கட்டுகிறது, அல்லது அவருடைய வார்த்தையின் மேல, அவருடைய உபதேசங்களின் மேல அப்படின்னு சொல்றாரு, அவருடைய புத்திமதிகளின் மேல கட்டுகிறது. என்னுடைய வார்த்தைகளை கேட்டு, நான் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோனா இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்களின் மேல தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறத அது குறிக்குது. கட்டிட்டே வரான் கண்மலை மேல ஒருத்தன். இன்னொருத்தன் என்ன பண்றான் அப்படின்னா, நான் சொல்லி 26 வருஷம் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவள் செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடலாம். பாருங்க, பில்டிங் ரைஸ் ஆகி வந்துருச்சு. பில்டிங் அப்படின்னா அதே போல நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையும் அப்படியே வளர்ந்து வந்திருக்கும். உதாரணத்துக்கு 20 வருஷம் 30 வருஷம் ஆயிருக்கும் கிறிஸ்துவ வாழ்க்கை, அல்லது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட வாழ்க்கை அப்படி வளர்ந்துருக்கும். ஆனால் இந்த வசனம் சொல்றது 27, பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது, இது எதை குறிக்குதுன்னா, ஒன்னு ஜட்ஜ்மெண்ட் டே குறிக்குதுன்னு எடுக்கலாம், அல்லது இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினது போல ஒரு டெஸ்ட். ஆண்டவர் இப்ப அற்புதத்தை பார்த்து அதுக்காகவே ஆண்டவர் விசுவாசித்துக் கொண்டு இருக்கிறவன், இவன் அற்புதத்துக்கு தான் என்ன விசுவாசிக்கிறானா இல்ல மெய்யாலுமே என் மேல அன்பு வைத்து என்னை ஏற்றுக்கொண்டவனா டெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவார், ஆண்டவர் ஜபத்தெல்லாம் கேட்காதவரை போல இருப்பார், ஒரு அற்புதமே செய்யாத போல இருப்பார், பக்கத்திலேயே ஒரு இல்லாத போல ஒரு சூழ்நிலை காணப்படும். அந்த நேரத்துல நம்ம அவரை நோக்கி பார்க்கிறோமா விசுவாசிக்கிறோமான்னு ஒரு டெஸ்ட் வரும் பொழுது என்ன ஆகும், அவன் அற்புதத்தை பார்த்துலாம் விசுவாசிச்சான், அதுதான் அவனுக்கு பெருசா இருக்கும். ஒன்னும் நடக்காத போது என்ன பண்ணுவான், அவன் இவர் மெய்யான தேவன் இல்ல, நான் விசுவாசத்தை எங்கேயோ வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னிட்டு போயிடுவானா இல்லையா? புரியுதா? அப்படி ஒப்பிடலாம். இல்லைன்னா ஜட்ஜ்மெண்ட் டே ஒன்று வருது அப்படின்னு சொன்னா அந்த நேரத்தில் என்ன பண்ணும், இது அழிந்துரும், ஒன்று அழிந்துரும் அப்படின்னு சொல்றாரு, மணல் மேல் கட்டப்பட்டது. அப்ப நீங்க இது கொஞ்சம் அப்படியே சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இது என்ன பிரச்சனை இந்த இதுல காணப்படுது, என்ன இந்த 2 பில்டிங்லையும் வெளியில பாக்குறதுக்கு இந்த பில்டிங் 2மே நல்ல கட்டப்பட்ட 2 ஸ்டோரி பில்டிங்னு வச்சுக்கோங்களேன். நல்ல 2 ஸ்டோரி பில்டிங் காணப்படுது, ஒரே மாதிரி டிசைனு, ஒரே மாதிரி அறைகள் உள்ளது, ஒரே மாதிரி பெயிண்ட் உள்ளது. வெளியிலேருந்து பார்க்கும்போது 2மே என்ன பண்ணும், ஒரே மாதிரி இருக்கும். இதான் 2 கிறிஸ்தவனும் ஒரே மாதிரி என்ன பண்ணுவான் இருப்பான். ஆனா ஒண்ணு அழிஞ்சிருதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. புரியுதா? எதனால இது அழியுது, ஏன் இது அழியாம இருக்குது அப்படின்னு சொன்னா காரணம் ஃபவுண்டேஷன். எதன் மேல இது ஃபவுண்டேஷன் ஆரம்பமாயிருக்கு, அதுதான் பாத்தீங்கன்னா எதைதான் முக்கியமா நோக்கி பார்க்கணும் இந்த நாட்கள். இல்லைன்னா எதன் மேல நம்ம கட்டப்பட்டு இருக்கிறோம், எந்த சத்தியத்தின் மேல நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை தொடங்கி இருக்குதுன்ற போன ஆராய்ச்சிக்கு போனா அது எங்கதான் நிற்கும், மெய்யான கிறிஸ்துவின் மேல கட்டப்பட்டு இருக்கிறோமா, மெய்யான கிறிஸ்துவை நாம அறிந்து இருக்கு அப்படின்னு என்ன, மெய்யான கண்மலை அளவுக்கு நீ தோண்டி போய் அஸ்திபாரத்தை இன்னொரு இடத்துல சொல்லுவார் அழகாய்,
தோண்டி கண்மலை வரைக்கும் தோண்டி என்ன பண்ணுவான், அவன் எங்க பாறை வருதோ அவ்வளவு தூரத்துக்கு தோண்டி அங்க என்ன பண்ணுவான், அஸ்திபார கல்லை வைத்து அங்க என்ன பண்ணுவான், ஆரம்பிப்பான். அப்படிதான் ஃபவுண்டேஷன் என்ன பண்ணுவாங்க, ஆரம்பிப்பாங்க. அப்படிப்பட்ட ஃபவுண்டேஷன் வந்து என்ன மழை வந்தாலும் என்ன பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் அரிக்கும் சைட்ல எல்லாம். ஆனா அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அது என்ன பண்ணாது, விழாது. அப்ப இது நீங்க பார்க்கணும்னா கொஞ்சம் நீங்க செக் பண்ணி பார்க்கணும்னா வெளியில இருக்கிறத வச்சு பார்க்கவே முடியாது. பேஸ் என்ன, எங்க ஆரம்பமா இருக்கு, கிறிஸ்துவ வாழ்க்கையுடைய நம்பிக்கை எங்க இருக்கு, கிறிஸ்துவின் உபதேசத்தின் மேல அவருடைய வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கா, அதாவது சரியான விசுவாசத்தின் மேல இது காணப்படுதா அப்படின்னு பார்த்தாதான் பாத்தீங்கன்னா இதை கண்டுபிடிக்குமே முடிய வெளியில பார்த்தா ஒரு கிறிஸ்தவனை பார்த்தாலும் தெரியாது. ஏன்னா சின்னதுல இருந்து அவனுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, சொல்லி கொடுத்துருப்பாங்க, இப்படி ஃபாஸ்ட் பண்ணணும், இப்படி ப்ரே பண்ணணும், இப்படி நல்லபடியா இருக்கணும், தம் அடிக்க கூடாது, இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, எல்லா காரியங்களும் பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவனும் என்ன பண்ணுவான், அப்படி இருப்பான், நடித்து கொண்டு இருப்பான். ஆனா பேஸே இருக்காது. ஆண்டவர் மேல வைக்கிறதான அந்த அன்பின் நிமித்தம் கீழ்ப்படிய தொடங்கணும் அப்படின்னு சொன்னா சரியான பேஸ் இருக்குன்னு அர்த்தம். இப்படிதான் ஒவ்வொரு வார்த்தைக்கு கீழ்ப்படி அர்த்தம். அடுத்தது இதுல அடிப்படையான காரியம் என்னன்னா, கண்மலை யாருன்றதை சரியா என்ன பண்ணோம், கண்டுபிடித்து கொண்டு. இப்ப நான் சொன்னதை போல இயேசு கிறிஸ்துவின் நாமம் முக்கியம்தான். சீமோன் என்கிறவனும் தான் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை விசுவாசிச்சான். அவன் ஞானஸ்நானம் எடுத்தான்னு பார்த்தோம், ஆனா மனம் திரும்பவே இல்லை. அப்ப இயேசு கிறிஸ்து செய்ததானே அல்லது அவருடைய நாமத்தின் நிமித்தம் செய்ததானே ஒரு அற்புதத்தினால ஓடி வந்தவன் அவன். அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா சத்தியத்துக்குள்ள தெளிவாக என்ன பண்ணிருக்கணும், வந்திருக்கணும், வரல இல்லையா? அப்ப அதே போல பாத்தீங்கன்னா அநேக கிறிஸ்துவோடைய வாழ்க்கை காணப்படுது. அப்ப எதுதான் இந்த நாளில் செக் பண்ணி பார்க்கணும்னா, மெய்யான கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோமா, நமக்காய் ரத்தம் சிந்தினவர் யார் என்று அறிந்திருக்கிறோமா, அந்த அறிவு வந்து அவருடைய உபதேசம் என்ன என்று சொல்லி பார்த்து அதன் அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன பண்ணோம், அமைத்து கொள்ளணும். சரியா? இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த பொழுது அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரம் உடையவர்களாய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியம். என்ன அதிகாரம் உள்ளவராக போதிக்கிறார்னா, இவர்களுடைய டீச்சிங் எல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கும், மற்ற பரிசேயர்களுடைய வேதபாருடைய டீச்சிங். ஆனா அதுல என்ன காணப்படும் அப்படின்னு சொன்னா, இந்த ஹிப்போக்ரசின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது மாய்மாலம் வந்து காணப்படும். உதாரணத்துக்கு நான் இதுக்கு ஜஸ்ட் முன்னாடி ஆரம்பத்தை சொன்னேன், விபச்சாரத்துல பிடிபட்டு அந்த ஸ்திரீ என்ன பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க. பரிசேயர் வேதபாரகர் என்ன பண்ணியிருப்பாங்க, முதலாவது கல்லெறிந்து அவளை கொண்டு இருப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா, இவர்களுடைய குற்றங்களை எக்ஸ்போஸ் பண்ணார். என்னன்னா, இவளை எல்லாருக்குமே தெரியும் விபச்சாரின்ட்டு, அவளை கொண்டு வந்திருக்கீங்க, அவள் வந்து பாத்தீங்கன்னா இதற்கு பாத்திரவானாய் காணப்படுறா. ஆனால் கொண்டு வந்தவர்களுடைய அந்த பாவத்தை என்ன பண்றாரு, இவர் எக்ஸ்போஸ் பண்ணி காமிக்கிறார். இப்படிப்பட்ட டீச்சிங் யார் கொடுக்க மாட்டா அப்படின்னா, வேத பாரகர்களோ பரிசேயர்களோ. அப்ப இயேசு கிறிஸ்துடைய டீச்சிங் வந்து எப்படி காணப்படும் அப்படின்னு சொன்னா, அவர் யாரையும் வந்து பாத்தீங்கன்னா சார்ந்து கொண்டு யாருக்கோ பயந்து ஒரு டீச்சிங்கை கொடுக்கறது கிடையாது. பிளெயின் டீச்சிங்கா, ரொம்ப சிம்பிள் அண்ட் பிளெயின் டீச்சிங்கா அது காணப்படும். உண்மையா உண்மை என்று சொல்லி பேசுகிறவர் ஆனபடினால வித்தியாசமா போதிக்கிறாரு, அதிகாரமுடையவரா இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். சரியா? சரி, இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் தான் கேளுங்க. வந்து கர்த்தாவைன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்கல்ல, அவங்க விசுவசிக்கிறவங்க தானே. அந்த எப்படி எடுக்கலாம் இதுக்கு வந்து பதில்னா, இப்போ எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இந்த தீர்க்கதரிசனம் உரைச்சாங்க, எப்படி இந்த அற்புதம் எல்லாம் செய்தாங்க அப்படின்றதான கொஸ்டின் வந்து வரும் பொழுது ரெண்டு எக்ஸாம்பிளை பார்க்க முடியும். ஒன்று, பீலேயாம் வந்து தீர்க்க தரிசனம் தான் உரைத்தான், ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்து போனால தீர்க்க தரிசனம் உரைத்தான். அவன் நல்ல தீர்க்க தரிசி தான். ஏன் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, கள்ள தீர்க்க தரிசியா மாறினபடினாலும் நம்ம சொல்றோம். ஓகேவா? யூதாஸ் காரியத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவன் வந்து ஒரு சீஷன் மாத்திரம் கிடையாது, ஒரு அப்போஸ்தலன். அதாவது 12 பேர்ல ஒரு அப்போஸ்தலன். அப்போஸ்தலனுக்கு விசேஷமா ஆண்டவர் கொடுத்ததான காரியம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல காணப்படும். என்னன்னா, அவர்கள் பிசாசுகளை துரத்தணும், அவர்கள் டீச் பண்ணணும், பிரசங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு. அப்ப இவன் வந்து பிரசங்கியா அப்படின்னு சொன்னா, இவன் வந்து நல்ல ஒரு பிரசங்கியா தான் இருந்திருப்பான். சரியா? பிசாசுகளை துரத்தி இருப்பான், அற்புதங்களை வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருப்பான். ஆனால் வந்து இவனுக்குள்ள உள்ளுக்குள்ளார மாற்றம் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவரை நாங்கள் எல்லாரும், பேதுரு இப்படி சொல்லுவாங்க, நாங்கள் எல்லாம் அவனை விசுவாசித்து நீ தேவனுடைய குமாரன் என்று கிறிஸ்து என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு வசனத்தை சொல்லுவார். என்ன அப்படின்னா, நீங்க சொல்றது சரி, ஆனால் உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான் அப்படின்னு என்ன பண்றாரு, இவனை குறித்து அவர் சொல்றாரு. அப்ப அவன் ஆரம்பத்துல இருந்தே உள்ள வந்து ஓனாயா அவன் காணப்படுறான் அப்படின்றதுதான் உண்மை. அல்லது உண்மையான மனம் திரும்புதல் வரல, அல்லது இவ்வளவு நாள் கூட இருக்கிறானே, கிறிஸ்து செய்கிற காரியங்களை பார்த்தாதான் என்ன பண்ணிருக்கணும், அவன் மாறி இருக்கணும். ஆனால் என்ன பண்றான், அந்த ஒரு 30 வெள்ளிக்காசுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், இவர் அதிசயம் பண்றவர், அற்புதம் பண்றவர், அங்க என்ன பண்ணுவார், எஸ்கேப் ஆகி
வந்துடுவார். அட்லீஸ்ட் நமக்கு 30 வெள்ளி காசாது. இயேசு கிறிஸ்து அவங்க வந்து பிடிச்சு கொண்டுடுவாங்கன்ட்டு அவன் காமிச்சு கொடுக்கல. ஏன்னா அவரை பிடித்து ஜட்ஜ்மெண்ட் ஆன பிறகு அவன் என்ன பண்ணுவான், மனம் கலங்கி அழுவான். அப்படின்னா என்ன அர்த்தம், அவரை பிடிச்சிட்டு போய் கொண்டுடுவாங்கன்ட்டு அவன் நினைக்கவே இல்லை. அதுக்கு என்ன நினைச்சான், அவன் ஒரு பயங்கர அற்புதங்களை செய்கிறவர் என்ன பண்ணுவாரு, பிடிக்க வந்தபோது சில நேரத்தில் எஸ்கேப்லாம் ஆயிருக்காரு. அவருடைய வேலை வராதபடினால அங்கிருந்து மறைந்து போனார் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அவனுக்கு தெரியும், பார்த்தவன். அப்போ 30 வெள்ளி காசு நமக்கு கிடைக்கும். இவர் என்ன பண்ணுவாரு, பிடிச்சி கொடுத்தாலும் இவர் அங்கிருந்து தப்பிச்சு வந்துடுறாரு. அப்ப இவ்வளவுதான் அவன் என்ன பண்ணான், அவரை குறித்து அறிந்திருந்தான். அப்ப அவனோடு கூட இருக்கிறதான குருவை குறிச்சதான அறிவு அவனுக்கு இல்லை. இவ்வளவு நாட்கள், இத்தனை வருஷம், அட்லீஸ்ட் ஒரு 3 வருஷமாவது இருந்தால கூட அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அவரை அவனை அறிந்திருக்கணும். ஒரு 3.5 வருஷத்துக்குள்ள அவனை அறிந்திருக்கணும். எத்தனையோ வாய்ப்பு கிடைச்சிருக்கும், எத்தனையோ பேர் கிடைக்காத வாய்ப்பு யூதாசு கிடைச்சிருக்கும். கூடயே இருந்தான். ஏன்னா அப்போஸ்தலர்கள் பாத்தீங்கன்னா கூடயே இருந்து பல காரியங்களை வந்து கற்றுக்கொண்டவர்கள். ஆனால் வந்து அவன் வந்து அவருடைய நாமத்தில் அதிசயம் பண்ணியிருப்பான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு காலம் உங்களை அறியலை அப்படின்ற லிஸ்ட்ல வர முடியும். விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்கள் நாமத்தில் விசுவாசிகளை எப்படி பண்ண முடியும்? அதே மாதிரி இப்போ அப்போஸ்தலர்கள் 19 அந்த பிரதான ஆசிரியர் ஸ்கேவாவுடைய பையனால வந்து விசுவாசிகளை துரத்து போகும்போது விசுவாச அவங்கள பீடி போடுறது. கத்தரை விசுவாசிக்க நான் எப்படி இருக்கேன், இப்படி யோசிக்கலாம்ல. அதாவது பிசாசுடைய கூட்டங்கள் காணப்படுது இல்லையா? அப்ப இவைகள் வந்து சில காரியங்களை, அற்புதங்களை செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னா நிச்சயமாய் செய்ய முடியும். உதாரணத்துக்கு வெளிப்படுத்தல இதை குறித்து தானே தெளிவான ஒரு காரியம் காணப்படும். அந்த வசனம் முடிஞ்சா நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். ஆனால் அநேக அற்புதங்களை, அதிசயங்களை வந்து பாத்தீங்கன்னா இவைகளும் பண்ண முடியும். வெளிப்படுத்தல எப்படி நம்ம பார்ப்போம், அதாவது ஒரு மிருகத்துக்கு ஜீவனை கொடுக்குற அளவுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு இப்போ இருக்க ரோபோட் எடுத்துக்கலாம். ஆல்மோஸ்ட் அதை வந்து நம்ம ரோபோட்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். ஆனால் ஐடென்டிஃபையே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு 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 பொம்மையை செஞ்சு அதை மனுஷனை போலவே உயிர் கொடுக்க முடியும் அப்படின்றது தான் அந்த வசனத்தினுடைய கருத்து. ஒரு மிருகத்துக்கு, அதாவது அது வந்து ஒரு பீஸ்ட் அப்படின்னு சொன்னா அது ரியல் ஹியூமன் கிடையாது. ஆனால் அதுக்கு ஜீவனை கொடுக்கிற அளவுக்கான சக்தியை குறித்து அந்த இடத்துல பேசப்படுது. சரியா? அப்ப ஒரு அதிசயம் இப்படி வந்து நடக்கும் பொழுது இது வந்து பிசாசு செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னா, பிசாசால ஏன் செய்ய முடியாது, அற்புதத்தை செய்ய முடியாது, ஏன் அதிசயத்தை செய்ய முடியாது? இப்போ நம்ம அநேக ஊழியக்காரர்கள் பார்க்குறோம்ல, நம்ம அதாவது கர்த்தர் அவர்களோடு கூட இல்லை அப்படின்னாலும் அவர்களால் அதிசயத்தை செய்ய முடியும்னா யார் அவர்களோடு கூட இருந்து அந்த அதிசயத்தை பண்றா? பிசாசானவன் செய்கிறதான காரியம். கேட்டதான மார்க் 16ஆம் அதிகாரம் 16வது வசனம் எதை குறிக்கிறார்? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரே ஒழிய, இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னொரு குரூப் அதை செய்ய முடியாதுன்னு ஆண்டவர் சொல்ல. உதாரணத்துக்கு அந்நிய பாஷையை தான் நம்ம எடுத்துக்கொள்வோம். விசுவாசிகளால் நடக்கிற அடையாளம் ஒண்ணு அந்நிய பாஷா. பிசாசுகளை என்ன பண்ணுவாங்க, துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சாவுக்கு ஏதுவான எதை குடிச்சாலும். மந்திரவாதிகள் கூட தானே குடிச்சு காமிக்கிறாங்க. மந்திரவாதி கூட தானே அந்த கோலை போட்டா அது பாம்பாக மாறினது. அப்ப ஒரு எக்ஸ்டென்ஸுக்கு அவர்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா இந்த மிராக்கிள்ஸை பண்ண முடியுன்றது உண்மைதானே. இப்ப நம்ம இங்கே யாத்திராமத்துல பாக்குறோம், மோசே செய்யறதான அதிசயத்தை என்ன பண்றாங்க, அவர்களும் ஒரு அளவுக்கு அவர்களால் செய்ய முடியுது. கர்த்தருடைய வல்லமை பெருசா காணப்படுறதுனால கர்த்தர் இவர் என்னுடைய தாசன்னு காண்பிக்கிறதுக்காக என்ன பண்ண முடியுது, இந்த கோல் மற்ற கோல் எல்லாம் விழுங்குகிறத நம்ம பார்க்கிறோம். இவன் கையில எடுத்தோன்னா அது கோலா மாறிடுது. அவங்களால வந்து அதை செய்ய முடியல. அப்ப ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு அதிசயம் பண்ண முடியுதுல. இப்ப பார்க்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு எக்ஸ்டென்ட் பண்ணப்படுகிறதான அந்த அதிசயத்தை இது வந்து தேவன் பண்ணுகிற அதிசயம்னு அவங்க எடுப்பாங்களா, எடுக்க மாட்டாங்களா? இயேசுவின் நாமத்தினால அவங்களுடைய வேற இயேசுவா இருக்கும். அது இயேசுவின் நாமத்தினாலன்னா எப்படி? அது வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொன்னா அது வந்து இந்த இயேசு கிடையாது, வேற இயேசு அப்படி சொல்லி அர்த்தம். ஏன் அப்படின்னா, நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவருடைய ஆளா இருந்தா ஆக்சுவலா இவருக்கு இந்த வார்த்தையை சொல்ல மாட்டார்ல. எப்படின்னா, என்னுடைய ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்து இருக்கிறேன் சொல்றாரு. இப்ப மேய்ப்பன் நான் இதை அறிந்து இருக்கிறேன்னு சொல்றாரு. இவர்களை பார்த்தோம் நான் உங்களை அறியலை அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொன்னா அவருடைய மந்தையில இருக்கிறதான ஆடு இது கிடையாது அப்படின்னு சொல்லி அர்த்தம். பாயிண்ட் என்னன்னா, அதிசயம் எப்படி பண்ண முடியும் அதானே கொஸ்டின். அதிசயம் எப்படி பண்ண முடியும் அதானே. இதுல வந்து ஆக்சுவலா
அவர் வந்து ஒரு காலம் நான் அறியவில்லை, நான் அவர் விசுவாசிக்காதவன். விசுவாசிக்காதது மாத்திரம் கிடையாது, இது ஃப்ரம் த பிகினிங் வந்து இது வேற பார்ட்டின்னு அர்த்தம். ஆமாண்ணா, அப்போ அவங்க எப்படி வந்து இயேசுக்கு நாமத்தை யூஸ் பண்ண முடியும் நான் கேட்குறேன். அப்போ அங்க வந்து அவங்க அந்த மந்திர இயேசு நாமத்தை வந்து அவங்க யூஸ் பண்ணும்போது அந்த பிசாசு சொல்லி இயேசுவே மறிவேன் பவுலையும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் வந்து பேரி போடுது பிசாசு. அப்போ எப்படி அப்போ இதுல வந்து என் நாமத்துல நீங்க துரத்துவீங்க? சரி, அந்த எக்ஸாம்பிள் வந்து வேற மாதிரி எடுக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப இயேசுவின் நாமத்தினால அதை அவன் யூஸ் பண்ணும்போது அது என்ன பண்ணுது, நீ எப்படி யூஸ் பண்ற அப்படின்ற மாதிரி கேட்டு என்ன பண்ணுது, இவர்களை மேற்கொள்ளுது. சரியா? இதே வந்து சில மந்திரவாதிகளை, உதாரணத்துக்கு நம்ம அன்னைக்கு சாமியாருடைய கொஸ்டின் பார்த்தோம்ல, அவன் என்ன பண்றா, அவ சில ஸ்பிரிட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி வைத்து இருக்கிற ஒரு குறி சொல்லுகிறவள் அப்படி சொல்லி நான் அன்னைக்கு சொன்னேன், இவ தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கான்னு நினைச்சிருக்கான். ஆனா இது வந்து ஆக்சுவலா வேற இன்ஃப்ளூயன்ஸ்ல இவ காணப்படுறா. அது கடைசியில தான் அவருடைய வாழ்க்கை முடியும் போது பாத்தீங்கன்னா அதை அறிந்து கொள்ள முடியும். நல்லா இருக்கிறதா வந்து நீங்க பார்க்கவே முடியாது இன்னைக்கு எந்த மந்திரவாதியும். சரியா? அப்ப அவ வந்து பாத்தீங்கன்னா சில ஸ்பிரிட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு அவ இருக்கிறா, அப்படிதானே? அப்ப அந்த ஸ்பிரிட் மூலமா சில காரியத்தை வந்து செய்ய முடியுமா அவளால அப்படின்னு சொன்னா நிச்சயமா செய்ய முடியும் அவளால. அதே போல இவர்களும் இயேசுவின் நாமத்தினாலன்னு சொன்னாலும், ஏன்னா இவர்கள் இயேசுவோடு சுத்தமா ஐக்கியம் இல்லாதவர்கள் எப்படி இயேசுவின் நாமத்தினால ஒரு காரியத்தை இவர்களால் செய்ய முடியும்? இப்ப சொல்றாரு இல்லையா, அவரோடு கூட இணைந்திருந்தாதான் அது என்ன பண்ண முடியும், அந்த கொடியாய் இருக்க முடியும் அல்லது கனிகளையும் கொடுக்க முடியும். இவர்களுடைய இந்த பேஸே பார்த்தோன்னா அவரோடு கூட இணைந்து இவங்க இல்லை, ஆனால் அவருடைய நாமத்தை என்ன பண்றாங்க, யூஸ் பண்றாங்க. அப்படின்னா மெய்யான திராட்சை செடியோட இணைக்கப்படலை, வேறொரு செடியோடு இணைக்கப்பட்டிருக்காங்க. அந்த செடியும் என்ன பண்றாங்க, இவர்கள் இயேசுன்னு சொல்றாங்க இவங்க. புரியுதா? அப்ப இயேசுவின் நாமத்தினால, அப்ப வந்து என் நாமத்தினால எப்படி சொல்றாங்க அவங்க, அவர் சொல்ல, அவங்க சொல்றாங்க, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். உமது நாமத்தினால அவங்க சொல்றாங்க, உமது நாமத்தினால. இல்ல இல்ல, அவர் சொல்றாரு இல்ல, நீ ஏன் நாமத்தினால செய்யல அப்படின்னு சொல்றாரு. அதான் அதனுடைய மீனிங். எனக்கு தெரியாது அப்படின்றாரு. அப்படின்னா இவர் நாமத்துல சொல்லுகிறதாய் செய்கிறதாய் அவர்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம் அல்லது வஞ்சிக்கப்பட்டு இருக்கலாம். அதை போல ஆனா செய்யறாங்க, நடக்குது, அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது. அது இயேசுவின் நாமத்தினாலவே நடக்கிறதா என்ன பண்றாங்க, அவர்களும் சொல்றாங்க, அவங்களும் நம்பிட்டு இருக்காங்க. ஆனா வர்ற இயேசுவும் சொல்றாரு இல்ல, நான் உங்களை அறியேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா ஏதோ குழப்பம் இருக்குல்ல, பேஸ்லயே ஏதோ குழப்பம் இருக்குல்ல. அது என்ன குழப்பம் அப்படின்னு சொன்னா, மெய்யான இயேசுவை அவர்கள் அறியவே இல்லை, மெய்யான இயேசுவை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அற்புதங்களை செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னா, நான் இன்னைக்கும் சொல்லுவேன், வசனத்தின்படி அற்புதங்களை வந்து பிசாசு வந்து முடியும். கர்த்தர் அளவு பண்ணா பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் செய்யும். கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்கிறதுனாலதான் வந்து பல காரியங்களை அது நம்ம முன்னாடி காண்பிக்க முடியல. இல்ல அப்படின்னு சொன்னா பல வேலைகள்லாம் காமிக்கும். அவங்க சொல்றாங்கல்ல உம் நாமத்தினால், அவர் சொல்றாரு இல்ல தெரியாதுன்றாரு. அந்த பிசாசு வந்து போகட்டனாக்கி உபாசம் போட்டு பிரேயர் பண்ணா போகும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்களா ஐசப்பா, அவங்க சீசர்களுக்கு ஒரு வசனம் ஒண்ணுல அப்படி. இந்த பிசாசு நாமத்தினால் போகலன்னு சொன்னா நீங்க பாஸ்டிங் போட்டு பிரேயர் பண்ணாதான் அதை வேற சில பிசாசு துரத்த முடியும்னு சொல்லி அதெல்லாம் பிரேயர் பண்ண சொல்லுவாங்களா? என் நாமத்தினால எல்லாம் கிடையாது. என்ன விஷயம்னா, இப்படி இந்த ஜாதி பிசாசுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா போல காரணம் என்ன, உங்க விசுவாசம் கம்மியா இருக்குன்றார். அப்ப உபவாசத்தினாலும் ஜபத்தினாலுமே அன்றி இவைகள் போகாதான். என்ன அர்த்தம்னா, அந்த உபவாசமும் ஜபமும் அவர்களுடைய விசுவாசத்தை அதிகரிக்கும். அப்ப பிசாசு ஓடுறது கர்த்தர் மேல வைக்கிற விசுவாசத்தினாலதான். அப்ப இவர்களுக்கு என்ன சொல்றாரு, முதல்ல அங்க சொல்லும்போது ஏன் ஏன் எங்க உங்க விசுவாசம் எங்க போச்சு, அற்ப விசுவாசிகளே சொல்லிட்டு தான் இந்த காரியம் சொல்றாரு. இந்த ஜாதி பிசாசு போறோம்னா உனக்கு இன்னும் விசுவாசத்துடைய லெவல் அதிகமாகணும். விசுவாசத்துடைய லெவல் அதிகமாக இருக்க உன்னுடைய பிரேயரும் உன்னுடைய ஃபாஸ்டிங்கும் அதிகமாகணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. அப்ப பிரேயர் அண்ட் ஃபாஸ்டிங் பிசாசை போக்காது, நம்முடைய விசுவாசத்தை அதிகரிக்கும். பிரியா ஓகேவா? பேராச்சா வேற? அப்ப விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேஸ் தான். என்ன பேஸ்ல காணப்படுது, நம்முடைய உபதேசம் எங்க இருந்து வந்திருக்கு, கர்த்தரிடத்துல இருந்து வந்த காரியமா, கண்மலையிட்ட இருந்து வந்ததா, அந்த கண்மலையை நம்ம அறிந்திருக்கிறோமா, அப்பதானே சரியான விசுவாசத்தை அவர் மேல வைக்கிறோம்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு
ஒரு அற்புதத்தினால ஆண்டவர்கிட்ட ஓடி வந்து நம்ம இன்னும் அந்த லெவல்லயே இருக்கிறோமா, இல்ல அடுத்தது சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின் அடிப்படையில் அவர் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோமா? புரியுதா? இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய நாமம் ரட்சிக்கும்னு ஓடி வந்திருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா அந்த இயேசு கிறிஸ்து நாமம் எப்படி நம்மளை ரட்சிக்கும் அப்படின்றத நம்ம அறிந்து கொண்டா தானே அதுல நிக்க முடியும் இல்லையா? வேற என்னடா பிரச்சனை? என்ன கொஸ்டின் உங்களுக்கு? பன்னிரெண்டாம் அதிகாரம். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காட்டப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களுள்ள கிரீடமும் இருந்தது. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனைப்பட்டு பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலுசர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழ தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலுசர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, 5வது வசனம் இது இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுதுன்னா, 5வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, சகல ஜாதிகளையும் இருப்புக்கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள் அப்படின்றது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதான வார்த்தை. ஆனால் இந்த 1வது வசனத்தில் காணப்படும் இந்த ஸ்திரீ என்பது அது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்குது. என்னது, சூரியனை வந்து பாத்தீங்கன்னா அவள் அணிந்திருந்தாள். அவளுடைய கீழே சாந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் 12 கோத்திரங்களை அது வந்து குறிக்குது. இப்ப இந்த இஸ்ரவேலை வந்து நசுக்கி போடுறதுக்கு பிசாசு ஆரம்பத்துல இருந்து என்ன பண்ணா முயற்சி செய்து கொண்டு அவர் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றாள் அப்படின்னு சொல்றது அது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்குது. ஆனா ஷேடோவா இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. நம்ம பார்த்துருக்கோம்ல, அதாவது என்னை ஆராதிக்கும்படி என் குமாரனை அனுப்பிவிடுன்னு சொல்றது இஸ்ரவேலை அனுப்பிவிடுன்னு சொல்ற வார்த்தை. ஆனால் அது இயேசு கிறிஸ்துவில் சொல்லப்பட்ட வார்த்தை அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம்ல. அப்ப அதே போலதான் இதுவும், இது வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை. ஆனா ஷேடோவா இது வந்து அவரை குறிச்சாலும் இது வந்து இஸ்ரவேல் தேசத்தை குறிக்குது. அப்ப 6வது வசனம், ஸ்திரீயானவள் வனாந்திரத்துக்கு ஓடி போனால் அங்கே 1200 நாளளவும் அவள் போஷிக்கப்படுவதற்காக தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மீகாவேலும் அவனை சேர்ந்த தூதர் வலுசர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். தூதர் யுத்தம் பண்ணி ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காண. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் இது எல்லாமே குறிக்கும். எப்படி ஆண்டவர் அந்த ஜனங்களை தன் ஜனங்களை அவர் காக்கிறார் அப்படின்றத குறித்து காணப்படுகிற வார்த்தை. அது ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கும்னா. 14வது வசனம், ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்துக்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமாக போஷிக்கப்படுவதற்காய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படி பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு முன்பாக அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலுசர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. அப்பொழுது வலுசர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவருமாக்கிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை விட்டுட்டு என்ன பண்ணிச்சான், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களிடத்துல யுத்தம் பண்ணும்படி அது வந்துருச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, இதான் ஆரம்பம். 17வது வலுசர்ப்பமான ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு, இஸ்ரவேல் மேல கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர். இது வந்து இஸ்ரவேல் தேசம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறவங்க அவங்க கிடையாது. அது யாருன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவருமாக்கி அவளுடைய சந்ததியான மற்றவர்கள். இப்ப நம்மளை வந்து பாத்தீங்கன்னா அவளுடைய சந்ததினா என்னது, நம்மள ஆபிரகாமுடைய பிள்ளைகள்னு கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது. நம்ம இஸ்ரவேலுக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா இஸ்ரவேலுடைய தகப்பனுடைய பிள்ளைகள்னு நம்மளை குறித்து வேதம் சொல்லுது. அப்ப இஸ்ரவேலுடைய சந்ததியான் நம்ம அவர்களுடைய உத்தரம் செய்யும்படி அவர்களை நோக்கி போச்சு அப்படின்னு சொல்லப்பட்டு கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல கடைசியில கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் கடைசி இப்படி சொல்லுது, நீங்கள் கிறிஸ்து உடையவர்களானால்
ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரமாய் இருக்கிறீங்க. அந்த வசனம் தான் பாத்தீங்கன்னா அது சொல்லுது. என்ன அப்படின்னா, நாம அந்த இஸ்ரவேலுடைய சந்ததி அப்படின்னா இதான் அர்த்தம். என்னன்னா, கிறிஸ்து உடையவர்களானால் ஆபிரகாமுடைய சந்ததியாய் நம்ம காணப்படுகிறோம். அப்ப அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்கள்ல யாருக்கு விரோதமா யுத்தம் பண்ணிட்டு இருக்குன்னா மெயினா கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா யுத்தம் அப்படின்ட்டு இருக்கு. பாக்குறோமா, நம்ம தெரிஞ்ச காரியம் தானே. எது எதுல 7th-லயா? ஃபர்ஸ்ட் 1 to 5 வரைக்கும் அவங்களுக்கு அதை பத்தி சொல்றாங்க. ஆக்சுவலா இப்போ இசைக்கு பேசும்போது அந்த ஒவ்வொரு வருஷம் வந்து ரிலேட் ஆகி தானே வந்துட்டே இருக்கும். அவர் அந்த ஒரு காரணம் சில சம்டைம்ஸ் மோஸ்ட்லி அப்படி இருக்கும். பட் இல்லாமே இருக்கலாம். கேட்டது என்னன்னா 1 to 5 வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த தீர்ப்புறத பத்தி சொல்றாருல. 7th-க்கும் அந்த 5th இடையில வந்து அவர் அந்த முத்துக்களை பத்தி பேசுறாரு. அப்ப அந்த இடையில ஏன் அந்த இதை கொண்டு வந்து அவர் அதை பேசுறாரு? அது ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த இது வரைக்கும் அந்த குற்றப்படுத்தி இதை பத்தி பேசுறாரு. ஓகே, இது வந்து இந்த 6வது வசனத்தை நம்ம மேல இருக்க வசனத்துக்கு ஒப்பிட முடியுமா அப்படின்னு சொன்னா, பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதீங்கன்னா இவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க ராங் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஆக்சுவலாக வர்றாங்க. இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தன்னை போல பிறனை நேசிக்க இவங்களால முடியல. நான் சொன்னது போல் இவங்களுக்குன்னு ஒரு ஸ்கேலு, மற்றவங்களுக்குன்னா இன்னொரு அளவின்படி அளக்குறாங்க. அப்போ அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ எந்த அளவின்படி அளக்குறியோ அந்தபடி தான் உனக்கு அளக்கப்படும். நீ இஷ்டத்துக்கு ஸ்கேலை வைக்க முடியாது. உனக்குன்னு ஒரு ஸ்கேல் வச்சிருக்கல, அந்த ஸ்கேல் படி தான் உனக்கும் என்ன பண்ணும், அளக்கப்படும் அப்படி சொல்கிறார் இல்லையா. அப்போ இந்த இடத்துல இவர்கள் அறிந்தே வந்து என்ன பண்றாங்க, அவரை ரிஜெக்ட் பண்றதான ஆட்களா எடுக்கலாம், அல்லது ராங் டெசிஷனுக்கு வருங்களா எடுக்கலாம், மற்றவர்களை குற்றப்படுத்துவர்களா இருக்கலாம், அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்படி எடுத்துக்கலாம், அவருடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க, குற்றப்படுத்துறவங்க அப்படின்னாலே அடுத்த அந்த வசனம் வந்து நாய்கள் அல்லது பன்றிகள் அப்படின்னா அவர்கள் வந்து சாதாரண ஜனங்கள் தான் நம்மளை போல. ஆனால் ராஜ்யத்தை அலட்சியம் பண்றாங்க, ராஜாவை அலட்சியம் பண்றாங்க, ராஜாவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க, ராஜ்யத்தை புறக்கணிக்கிறாங்க. அப்படின்னா அவர்களுக்கு முன்பாக நீ என்ன பண்ண முடியாது, இந்த காரியத்தை திரும்ப திரும்ப வேல்யூபிளான இதை வந்து அவர்களுக்கு போட முடியாது. உண்டு, அவர்களுக்கு உண்டு தான். ஆனால் வந்து நம்ம என்ன பண்ண 2 times மேலே போட முடியாது. ஏன்னா அது வந்து அதை ரிசீவ் பண்றதான அந்த பக்குவம் அவர்களுக்கு வரல. எப்படி ஒரு நாய் முத்த வச்சு என்ன பண்ணும் இல்லையா, ஒரு ஸ்திரீ கொடுத்தாலும் மாலை பண்ணி போட்டுக்குவா, நாய் ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு சம்மந்தம் இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்டதான வேர்ட்ஸை வந்து அவர் யூஸ் பண்றாரு. வேதபாரகர் வந்து அறிந்து வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க. இப்போ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து மெசியா வரணும்னு தானே அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவர் அறிந்து அவங்க நம்ம அன்னைக்கு பார்த்தோம்ல, அதாவது அவங்களுடைய ஓன் அஜெண்டா பெருசா இருந்ததுன்னா, இப்ப எத்தனையோ பேர் வந்து இன்னைக்கும் இயேசு கிறிஸ்துவை தேடுகிறதற்கு முக்கியமான காரணம் நாம வந்து கொஞ்சம் யோசித்து பார்த்தாலே தெரியும், அது வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்காக கிடையாது. இந்த உலகத்துல அவர்கள் வந்து நன்றாய் இருக்கணும் அப்படின்றது தான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவை தேடுறாங்க. இல்லைன்னா வந்து அவருடைய நாமத்துக்காக பாடு அனுபவிக்கும் பொழுது அது சந்தோஷமா என்ன பண்ணுவாங்க, அவங்க எடுப்பாங்க. ஆனா நல்ல ஸ்திரப்படாதவங்க இன்னைக்கும் அவருடைய நாமத்திற்காக பாடு வரும் பொழுது என்ன பண்றாங்க, அவங்க பின்னிட்டு போகிறதான காரியம் என்னன்னா, அவருடைய ராஜ்யம் அவர்களுக்கு பெருசா வந்து இல்லை அப்படின்றது தான் உண்மை. அப்ப வேத பாரகர்களுக்கு அவர்கள் ஒரு ராஜ்யத்துல அவர்கள் முக்கியமானவர்களாய் காணப்படுறாங்க. இப்படிதான் வேத பாரகர்களும் சரி, இந்த பரிசேயர்களும் சரி, அவர்கள் வந்து மதிக்கப்பட்டவர்கள். மாத்திரமல்ல, அந்த சனகரிப் சங்கம் தான் பாத்தீங்கன்னா அவருடைய அந்த ரூலிங் இது. இப்ப யாரு, நம்ம ஏரோது தான் வந்து பாத்தீங்கன்னா பப்பட் கிங்கா இருக்கிறான். ஹெராத் த கிரேட்னு வர சொல்லுவாங்க அவனை, ஏன்னா பெரிய ஆர்கிடெக்ட். அப்போ அவனை வந்து ஆளுகை பண்றது சீசருடைய பப்பட் கிங். ஆனா இவன் வந்து இங்க குழப்பம் இல்லாம, அது சிவில் வார்லாம் இல்லாம இதை நடத்தணும்னா இவனுக்கு இங்க இருக்கிறதான யூதர்களுடைய சப்போர்ட் வேணும் இவனுக்கு. அப்ப இந்த சனகரிப் சங்கமும் இவனுடைய கண்ட்ரோல்ல தான் காணப்பட்டுச்சு. எப்படின்னா இந்த சீஃப் பிரீஸ்ட் எல்லாம் நியமிக்கிறதே யாருன்னா ஏரோது தான். பழைய நாட்கள் அப்படி கிடையாது. யாருன்னா ஆரோனுடைய அந்த இதுல எலியேசருடைய கீழே வருகிறதான அவனுடைய பிள்ளைகள் தான் யாருன்னா அவனுடைய பிரதான ஆசாரியா மாற முடியும். ஆனா இயேசு கிறிஸ்துடைய பீரியட் நம்ம பாக்குறோம், அண்ணா காய்பா என்கிற பிரதான ஆசாரியர்கள் இருந்த காலத்துல 2 பிரதான ஆசாரியர்லாம் இருக்க முடியாது. அப்ப இவன் என்ன பண்ணா, ஒருத்தனை பிரதான ஆசாரியை தூக்கிட்டு இன்னொருத்தர் என்ன பண்றான், உட்கார வைக்கிறான். அப்ப பிரதான ஆசாரியன் எக்ஸ், இங்க ஒரு பிரதான. இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்துல அப்படி வைக்கல. ஒரு பிரதான ஆசாரியர் மரித்த பிறகுதான்
அந்த அடுத்த பிரதான ஆசாரியனுடைய இங்கேயோ பார்த்தீங்கன்னா ஒருத்தன் இருக்கும்போது இன்னொருத்தனை வைக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாராவதுடைய கண்ட்ரோலில் தான் வந்து இந்த இது காணப்படுதுன்னா இந்த ரிலீஜியஸ் ரூலிங்லாம் இவனுடைய கண்ட்ரோலில் காணப்படுது. அப்போ இவன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த வேத பாரகர்கள், பரிசேயர்கள், இந்த சீஃப் பிரீஸ்ட்லாம் வந்து என்னது இப்போ ராஜாவை நமக்கு தெரிஞ்சால் என்ன வேணால் சாதிக்கலாம்ல, இங்கே லெவியை கூட எடுக்கலாம், வேறு காரியங்கள்லாம் செய்ய முடியும். அப்போ ராஜாவை கிட்ட க்ளோஸாக இருக்கிறதான ஜனங்கள். அப்போ அவங்களுக்கு என்ன, இயேசு கிறிஸ்து வந்து அவங்களுக்கு பெரிய லாபமெல்லாம் கிடையாது இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும். அவர்களுக்கு லாபம் என்னன்னா ஏரோதுக்கு பக்கத்தில் இருந்தால் தான், ஏரோதுடைய வலது கையாக இருந்தால் தான் அவங்களுக்கு காரியங்கள் நடக்கும் இல்லையா. இப்போ இவங்க அஜெண்டா வந்து வேறு அஜெண்டா. தேவனுடைய ராஜ்யத்தை காட்டிலும் இவர்களுக்கு பெரிய காரியம் வந்து உண்டு. அதுதான் முக்கியமான காரணம். இல்லைன்னா இவர்கள் சத்தியத்தை தெரிந்தவர்கள் ஏன் வந்து இவர்கள் அவரை உடனே ஏற்றுக்கொள்ளாம அப்படி பண்ணாங்கல்ல? இதை அறிஞ்சாங்க அவங்க, பெத்லகேம்ல பிறப்பாருன்னு சொல்லி எல்லாம் கொடுக்குறாங்க அவனுக்கு. ஆனா ஒன்றும் செய்யலையே. இவர்கள் எல்லாம் அந்த அந்த என்ன சொல்றது, அந்த பாலாமுடைய ஸ்பிரிட் உள்ளவங்க, அதாவது பீலேயாம் சொல்றோம்ல, அவனுடைய ஸ்பிரிட் இதான். என்னன்னா அவன் தீர்க்கதரிசி தான், தேவனுடைய மனுஷன் தான். ஆனால் அவன் வந்து ராஜா அவனுக்கு ஆசை காட்டி இழுக்கும் போது அவன் கடைசியில் என்ன பண்றான், அதுக்கு விட்டுறான், தன்னை விட்டு போடுறான். அதுதான் இங்கேயும். ஏன்னா என்னைக்கு ராஜாவை எதுக்குறாங்களோ இவங்களுடைய உயிர் வந்து அப்ப உயிரையும் காக்கலாம், இங்க உலகத்துல இருக்க வரைக்கும் நல்லாவும் இருக்கலாம். அப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும். இப்ப சாதாரண ஒரு சாதாரண பேதுரு வந்து கூப்பிட்டோன்னே எல்லாத்தையும் விட்டு வந்துடலாம், அவனால யாருக்கும் வந்து லாபமோ நஷ்டமோ கிடையாது. ஆனால் இந்த பெரிய சீஃப் பிரீஸ்ட் விட்டுட்டு வரணும்னா என்ன பண்ணுவான், இவன் வந்து தன்னுடைய லைஃப் ரிஸ்க் எடுக்கணும். என்ன பண்ணுவான், ராஜா கொலை பண்ணுவானா, நிச்சயமா பண்ணுவான்ல. அப்போ அந்த ரிஸ்க் எல்லாம் இவங்க எடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல அழகாய் காணப்படும், அதிகாரிகளில் அநேகர் அவரை விசுவாசித்தார்கள், ஆனால் அவர்கள் வந்து ராஜாவுக்கு பயந்ததுனால அதனால என்ன பண்ணாங்க, வெளியில தன்னை காண்பித்துக் கொள்ளாம இருந்தாங்க. இப்போ இவர்கள் விசுவாசிக்கவும் இல்லை, அவங்களாவது பரவாயில்ல, அட்லீஸ்ட் சீக்ரெட் கிறிஸ்டியன்ஸா இருந்தாங்க. ஆனா இவர்களும் அது கூட கிடையாது. அப்படி ஒரு வசனம் ஒரு இடத்துல வரும், வேற கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணுங்க, இதை நம்ம தேடும் போதே. என்ன அதிகாரிகளும் அநேகர்கள் விசுவாசம் அளித்தார்கள். அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாங்க. அப்ப எந்த அளவுக்கு கண்ட்ரோல்ல வச்சிருந்திருக்காங்க இல்ல, அதிகாரிகளில் விசுவாசிக்கிறாங்க, ஆனால் வந்து ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கிட்டாங்க. அப்படின்னா என்ன பண்றான்னு பயந்துட்டு பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை. அப்ப எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்திருப்பாங்க, அதிகாரிகளே பயப்படுற அளவுக்கு பரிசேயர்களுடைய பவர் வந்து காணப்படுது. சதுசேயருடைய பவரும் பார்த்தீங்கன்னா இன்னும் அதை விட அதிகம். சனகரிப் சங்கத்தில் அதிகமாக பாதி இருப்பாங்க, அவர்கள் ரொம்ப க்ளோஸ் ஹெராட்க்கு. சரி, வேற கொஸ்டின். யோபு 32:1. யோபு தன் பார்வைக்கு நீதிமானாய் இருந்தபடியினால் அவனுக்கு அந்த 3 மனுஷரும் பிரதியுத்தரம் சொல்லி ஓய்ந்தார்கள். கொஸ்டின், சுயநீதின்றதை காட்டிலும் இவன் வந்து விசுவாசி. சுயநீதினா என்ன அர்த்தம் இந்த இடத்துல? பவுல் சொல்றான்ல, என்னிடத்துல நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆனால் அதனால் நான் நீதிமானாக்கப்படுகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றான். அப்ப யோபு இடத்துல ஒரு குற்றத்தையும் யோபு அறியல.
இப்போ அவன் வந்து இந்த பாவம் இவங்க என்ன சொல்கிறாங்க, குற்றப்படுத்துகிறாங்க, நீ இப்படி பண்ணியிருப்ப இப்படி பண்ணியிருப்பேன்ட்டு. அவனுக்கு யோபுக்கு வந்து அவன் பார்த்தானா அவன்கிட்ட அந்த பாவம் இல்லை. அப்போ என்ன பண்ணுவான் அவன்? அப்போ தன்னுடைய பார்வைக்கு நீதிமான் ஆகிருக்கிறான். இப்போ என்கிட்ட குற்றம் இருந்தது, குற்றத்தை சொன்னாங்க அப்படின்னா எஸ் நான் குற்றம் பண்ணேன், அதனால ஆண்டவர் இதை கொடுத்தான். அப்போ இதுதான் இந்த அர்த்தம் தான் இது. அவன் தன் பார்வைக்கு நீதிமான உண்மை அது, அவன் உண்மையிலே நீதிமானவன். ஏன்னா ஆண்டவர் ஃபர்ஸ்ட் அதிகாரத்தே ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, அவன் உத்தமனும் நீதிமானுமாய் அவன் இருந்தான்னு அவரே சொல்றாரு. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல அவன் தன் பார்வைக்கு நீதிமானாக இருந்தாலும் செல்ஃப் ரைச்சியஸ் கிடையாது இது. அவனுக்கு அறிந்து ஒரு குற்றமும் செய்யலை. ஏன்னா யோபு பேசும்போது அந்த காரியத்தை பார்க்கலாம். நான் வந்து யாருக்காவது நான் அப்படி இந்த காரியத்தை பண்ணனா, இதை பண்ணனா, அதை பண்ணனான்ட்டு எல்லா காரியங்களும் அவன் சொல்லுவான். அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு நீதிமான் இருந்திருக்க முடியுமான்ட்டு. அப்போ இது வந்து செல்ஃப் ரைச்சியஸ் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டவரை பற்றி தான் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் யோபுகிட்ட பேசும்போது அந்த இது சொல்லுவார்கள், ஆலோசனை அப்பொழுது கர்த்தர் காட்டில் உத்தரவாக அறிவில்லாத வார்த்தைகளால் ஆலோசனையை அந்த காலப்படுத்துகிற இவன் யாரு? அப்ப ஏன் அவர் அப்படி சொல்றாரு? இது யாரை குறித்து சொல்றாரு? யோபுவை குறிச்சு இல்லை இல்லை, இது வந்து ஐ திங்க் யோபுவை குறித்து. அப்போது கர்த்தர் பெருங்காற்று இந்த யோபுக்கு உத்தரவாக அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? இப்போதும் யோபுக்கு சொல்றது, அவர்களுக்கு இல்லை, யோபுக்கு சொல்றது. யோபுக்கு சொல்றாரு என்னன்னா, அவன் வந்து பிதற்றான். அதாவது இப்ப சொன்னதான அந்த செல்ஃப் ரைச்சியஸ் வந்து அது செல்ஃப் ரைச்சியஸே கிடையாது. ஆனாலும் என்ன பண்றான், அவன் கர்த்தரை வந்து நான் ஒன்றும் பண்ணாமல் இருக்கும்போது என்னை தண்டிக்கிறார், நான் ஒன்றும் பண்ணாமல் இருக்கும்போது என்னை தண்டிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை. ஏன்னா அவனுக்கு பிசாசு தான் இந்த காரியங்களை கொண்டு வரான்னு அவனுக்கு தெரியாது அவனுக்கு. அப்ப கர்த்தர் ஏன் இந்த காரியத்தை எனக்கு பண்றாரு? ஏன்னா அவங்களுக்கு என்னதான் தெரியும், இதை மீறும் பொழுது கர்த்தர் தண்டிப்பான்றது தான் தெரியும். அப்போ இவன் மீறவே இல்லை, ஆனால் ஏன் தண்டிக்கிறார் அப்படின்ற கொஸ்டின் வரும் பொழுது அவர் வந்து என்ன பண்ணுறாரு, உனக்கு விளங்காத விஷயம்லாம் நிறையா உண்டு யோபு, இப்போ நான் கேட்கறதுக்குலாம் நீ பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுடைய காரியங்கள்லாம் பேசுறாரு. நான் இதை உண்டாக்கும் உனக்கு தெரியுமா, அதை உண்டாக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இது என்ன அறிந்து கொள்ளலாம், நாம் விளங்காத பல காரியங்கள் உண்டு, நம்முடைய புத்திக்கே எட்டாத பல காரியங்கள் உண்டு. அதெல்லாம் ஆண்டவர் சொன்னாலும் நமக்கு இன்னைக்கும் புரியாது, அதனால சொல்றது கிடையாது அவர். இல்லைன்னா இப்படி அரை கட்டிக்கொண்டு நான் பேச போறேன்ட்டு இறங்கிட்டாருன்னா நமக்கு ஒன்றும் புரியாது அவர் பேசுறது. அதனால என்ன பண்றாரு சொல்றாரு, அதாவது நான் இதுக்கு அனுமதித்ததான காரணம் வந்து உண்டு அப்படின்றத வந்து என்ன பண்றாரு, ஏன்னு சொல்ல மாட்டேன்றாரு, ஆனா நான் செய்யறதுல நியாயம் உண்டு அப்படின்னு சொல்றாரு அவர். எது அவங்க எல்லாரும் பேசுறது வந்து கேட்டுக்கிட்டு அவன் தானே ரிப்பீட்டா அவன் வந்து நிறைய வார்த்தைகள் வந்து யோகத்தை பேசும்போது தானே. அப்ப இப்போ இவன் யாருன்னு கேட்கும்போது யோகத்தை கேட்கும்போது நீ யாருன்னு கேட்கலாம். இல்லை, இது வந்து யோபு குறிச்சு. ஏன் யோபு குறிச்சு அப்படின்னு நான் சொல்றேன்னா, 3வது 4வது வசனம் பார்க்கும்போது, நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய். அவன் எங்கே இருந்தான் அப்படி கேட்கல, நீ எங்கே இருந்தான். யோபு தான் கேட்கிறார், நீ எங்கே இருந்தாய், நீ அறிவாளி ஆனால் சொல்லு. இப்போ இவன் என்ன சொல்றான், யோபு இவங்க எல்லாருமே வந்து வைஸ் பீப்புள். என்ன, யோபுவும் சரி, அந்த 3 பேரும் சரி, எலிகும் சரி, எல்லாமே வந்து வைஸ் பீப்புள் ஆக்சுவலா. அப்ப இவங்கெல்லாம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சது அப்படின்றதான ஒரு காரியத்துல தான் என்ன பண்றாங்க இவர்கள் சொல்றாங்க. எலிகும் வந்து பேசும்பொழுது, அதாவது தேவனுடைய பட்சத்துல இருந்து பேசுகிறத போல என்ன பண்ணுவான், எலிகும் பேசுவான். சரியா, சரி, இது நம்ம கண்டினியூ பண்ணி போகும்போது என்ன சொல்லிட்டே வர்றாரு, எல்லாமே யோபு கிட்ட தான் கேட்கிறாரு. 39வது வசனம் யோபு கிட்ட பேசுறாரு. அடுத்தது யோபு என்ன சொல்றான், 40ல் 2 அதிகாரமும் அவன்கிட்ட பேசுறாரு. யோபு கர்த்தருக்கு உத்தரமாக, அதாவது 40வது வசனம், சர்வ வல்லவருடைய வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன். எலிகு வந்து தேவன் பேர்ல குற்றம் கண்டுபிடிக்கல, அவன் தேவனுடைய பட்சத்துல நின்று அவன் பேசுறான் எலிகு. அப்ப மற்ற 3 பேர் என்ன பண்றாங்க, யோபு ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க அதனாலதான் ஆண்டவர் தண்டிச்சாருன்ட்டு என்ன பண்றாங்க, யோபு மேல குற்றம் சுமத்தி அவர்கள் என்ன பண்றாங்க பேசுறாங்க. எலிகு வந்து 2 பேருக்கு நடுவில் நின்று தேவன் பட்சத்துல நின்று தேவன் கரெக்டா தான் செய்வார், நீதியாய் தான் செய்வார் அப்படின்ட்டு என்ன பண்றான் அவன் சொல்லுகிறான். சரியா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யோபு கிட்ட தான் இவர் பேசுகிறார். அப்ப யோபு சொல்றான் 40ஆம் அதிகாரம் 4வது வசனம், அப்போது கர்த்தருக்கு பிரதியுத்தரமா, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன், என் கையினால் என் வாயை பொத்தி. இதுக்காக தான் அவர் பேசினார் அவன்கிட்ட, நீ கொஞ்சம் புலம்புறதெல்லாம் நிறுத்து, உனக்கு புரியாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த காரியம் நடக்குது. அவர் வந்து விடுற மாதிரி இல்லை. 7வது வசனம் சொல்ற, இப்போதும் புருஷனை போல நீ அறை கட்டிக்கொள்,
நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றதெல்லாம் சொல்லி தான் முடிக்கிறார். இது நான் 41வது அதிகாரம் வரைக்கும் அவர் தான் பேசி முடிக்கிறார். அவர் சொல்ல வந்ததெல்லாம் சொல்லி முடிச்சிட்டார். இனி அவன் வாய் திறப்பானா? திறக்கவே மாட்டான். ஃபினிஷ்டுன்னு. அதனால்தான் அப்போது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக 42 அதிகாரம் முக்கியம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? தான் சொல்றான். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாதையும் அலப்பினேன் என்கிறேன். எப்படி சப்மிட் பண்றான்? நீர் எனக்கு செவிகொடும். இப்ப பேசுறான். இப்ப ஜெபம். நீர் எனக்கு செவிகொடும், அப்பொழுது நான் பேசுவேன். நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்போதே என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து துளி. இவ்வளவு நேரம் ரொம்ப ஆச்சரியமான ஸ்டேட்மெண்ட் இல்லை. இவன் பேசுற காரியம்லாம் ரொம்ப ஆச்சரியமா. நான் என்னுடைய கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணினேன். எப்படி நான் ஒரு கண்ணியை நான் பார்ப்பேன், அந்த அளவுக்கு அவன் பேசுறான். அந்த அளவுக்கு உத்தமன் அவன். அவன் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பேசுறான். அவரை பார்த்த பொழுது நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலுங்கிறது மனஸ்தாபப்படுகிறேன். அப்போதான் நம்முடைய நிலைமை தெரியும். ஆண்டவர்கிட்ட நெருங்க தான் நம்முடைய நீதியெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்றது தெரியும். அது இவனுடைய காரியத்திலையும் பார்க்கலாம், மற்ற எல்லாருடைய காரியத்திலும் இந்த காரியத்தை நம்ம பார்க்க முடியும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபுடைய பேசுகிற பின்பு கர்த்தர் தேமானியானிய எலிப்பாசை நோக்கி, உன் மேலும் உன் 2 சகோதரர் சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது. என் தாசன் ஆகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன குறித்து நீங்க சரியா ஜட்ஜ் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா, நான் ஏன் யோபுவை இப்படி நான் நடத்துகிறேன்னு உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாத என்னது மறைக்கப்பட்டதான ஒரு ரகசியம். அதை நீங்க தெரிஞ்சதை போல யோபு என்ன பண்றீங்க? நீங்க குற்றப்படுத்துறீங்க. அது தப்பு அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். சரியா? இன்ட்ரெஸ்டிங்கானது யோபுனுடைய வரலாறு. இதுல யோபுனுடைய வரலாறு நம்ம என்ன அறிந்து கொள்ள முடியும்? ஒரு மனுஷன், சாதாரண பாடுள்ள மனுஷன் கர்த்தரை விசுவாசித்து பற்றி கொள்ளும் பொழுது பெரிய பிசாசா அவனால் தோற்கடிக்க முடியும். அதான் இது பாத்தீங்கன்னா ஷேடோ ஆஃப் கிரைஸ்ட். அப்ப இயேசு கிறிஸ்து சாதாரண ஒரு மனுஷனாய் வெளிப்பட்டு அவர் என்ன பண்றார்? பிசாச சாதாரண மனிதனாய் அவர் தோற்கடிக்கிறார். தெய்வமாக அல்ல, மனிதனாய் அவர் தோற்கடிக்கிறார். சாதாரண மனிதனாய். அப்ப யோபு பாத்தீங்கன்னா இந்த காரியத்தை யோபுவை வைத்து என்ன பண்றாரு? இந்த காரியத்தை அவர் விளங்க பண்றாரு. கேட்ட பிசாசு ஓடிட்டான். அதுக்கப்புறம் அவ்வளவுதான். வேற இருக்கா? ஏதாவது கொஞ்சம் ஹோம்ஒர்க் கூட வர்றது கிடையாது. சொல்லணுமா? ஸ்தோத்திரம் அப்பா, இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பல ஆலோசனைகளை இந்த வார்த்தைகளின் மூலமாய் எளிதாய் காணப்படுகிறதை போல இருந்தாலும் விசேஷமாய் நாங்கள் உண்மை அறிந்திருக்க வேண்டும். உண்மையது எங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய உபதேசங்களின் மேலே அது கட்டப்பட வேண்டும். ஃபவுண்டேஷன் சரியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் ஆண்டவரை சபைகளுக்கு உணர்த்துகிறபடினால இந்த நாட்களில் நாங்கள் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எதன் நிமித்தம் நாங்கள் கர்த்தரிடத்தில் ஓடி வந்திருந்தாலும் இந்த நாட்களில் சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின் மேலே எங்களுடைய வாழ்க்கை ஸ்திரப்படும்படியாக ஆண்டவரை சபையை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக இந்த சபையை கர்த்தர் ஆண்டவரை இந்த காரியத்திலே பயன்படுத்துவீராக. மெய்யான தேவனை அறிந்து கொண்டவர்களாய், மெய்யான திராட்சை செடியில இணைக்கப்பட்டவர்களாய், ஆண்டவர் விரும்புகிற கனிகளை கொடுக்கிறவர்களாய் ஆண்டவரே இந்த நாட்களிலே காணப்பட உதவி செய்யும். உண்மை அறிவிக்கணும் ஐயா. ஸ்தோத்திரம். அதற்கு நீர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்ட பிள்ளைகள் வார்த்தைகளை அபியாசப்படுத்த ஆண்டவர் உதவி செய்யுங்க. நீர் எவ்வளவு உம்முடைய காரியங்களை முக்கியத்துவப்படுத்துகிறீர் என்கிறதை உணர்ந்து கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. ஆமென். ஆமென்.